மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபன்னான காமெடி தான். டைரக்டர் வந்து என்கிட்ட சொல்லுவார், படம் மாதிரியே இருக்கக்கூடாது, ஹீரோ மாதிரியே இருக்கக்கூடாது, காமெடியாக தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பதஷ்டமாக இருக்குது. இதில் வந்து டைரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் எல்லாருமே வந்து சந்திரமுகி 2ல் தான் வந்து அறிமுகம் வரோம். அதுலேருந்து பழக்கமாகி இந்த படம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படம். நான் வந்து ஆடி ராஜசேகர் சாரோட ஆப்ரேட்டிங் கேமராமேன். இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறேன். அடுத்து வந்து முரளி சாரை பற்றி சொல்லணும். முரளி சார்கிட்ட நான் முரளி சாரை நேரில் பார்த்தாவே எனக்கு பதஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பழக வந்து அவர் ரொம்ப அப்படியே சாஃப்டான ஒரு கேரக்டர். அவர் வந்து அவருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஹீரோ சார் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். ஏன்னா அவரோட யூடியூப்பில் வந்து நான் பார்த்து அவரை எப்படியெல்லாம் செதுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணோம். அடுத்து லாஸ்ட்லியா மேடம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நீங்கள் கொஞ்சம் அழகாக காமிச்சிருக்கீங்க அப்படின்னு. கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து அவங்களையும் நல்லா அழகாக காமிச்சிருக்கோம். ஃபஸ்ட் டைம் பேசுகிறதுனால வந்து எனக்கு நர்வஸாக இருக்குது. என்டையர் டீமே வந்து இந்த படத்துக்கு வந்து நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணியிருக்கு. டே நைட்டு வந்து ஹார்ட் ஒர்க்கு. டேரக்டர் திடீர்னு நைட்டு கால் பண்ணுவார் ஒரு 12 மணிக்கு, ஐயா இந்த சீன் அப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிம்பாரு. உடனே ஓகே ஐயா பண்ணிடுவோம். இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து எப்படின்னா, அவர் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, படம் எந்த இடத்துலையும் படமாக தெரிஞ்சிடக்கூடாது, லைவ்னஸ் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார். இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து கோ டைரக்டர் சுமார் அண்ணா, அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. அவர் எங்கள் கூடவே இருந்து கைடன்ஸ் பண்ணார். ஸ்டண்ட் மாஸ்டர். இந்த படம் சொல்லப்போனால் சிறப்பாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. But this movie is very special. இந்த படத்துக்கு நான் வந்த ரீசன் வந்து இவங்க மை ஃப்ரெண்ட் ஹேமா ருக்மணி, அவங்க வந்து நான் கட்டாயமாக இந்த படத்தில் இருக்கணும்னு அவங்க she made sure I'm here, so thanks to her. This movie is nice, நல்ல படம். தயவு செஞ்சு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you so much. கரெக்டாக அந்த கலர்ஃபுல்னஸ் எல்லாமே வந்து அந்த யங்ஸ்டர்ஸை வந்து அப்படியே இது பண்ணுற மாதிரி இருக்கா. இட் இஸ் ஸோ நைஸ் டு சி. அண்ட் அடுத்ததாக ஒரு பாட்டுங்க, ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அது பல பசங்களோட பெரிய பிரச்சனையே வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா காதலுக்கு பிரச்சனை. நான் சொல்கிறது அப்பா அம்மா கிடையாது, இந்த ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது, என்ன அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த பாய் பெஸ்டின்னு ஒருத்தங்க இருக்காங்களே, என்னென்ன பண்ணுறாங்கடா, என்னால் முடியலடான்னு எல்லாம் வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு சுற்றுற அளவுக்குற ஒரு விஷயம். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும். இந்த படத்தினுடைய பாடல்களையும் இந்த ட்ரெய்லரையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை மிகச்சரியாக கொண்டு சேர்க்கக்கூடிய வலிமை படைத்த பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டீமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டீமு. ஏன் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டீம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க எல்லாரையும் ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஹரிபாஸ்கர் ஒரு திறமையான இளைஞர். அவருடைய வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இப்போ சினிமாவே பார்த்திங்கன்னா வேறு பாணிக்கு மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன திரையிலிருந்தும் யூடியூப்லேருந்தும் பல கலைஞர்கள் உருவாகிட்டு இருக்காங்க. அதில் எத்தனை பேர் மிகப்பெரிய அளவிலே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூனிட் தான் இந்த படத்தில் பணியாற்றியிருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சென்சேஷனாக பிக் பாஸ் கலைஞர்கள்னு பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்காங்க. இதில் லாஸ்ட்லியாக இருக்காங்க, நம்ம நண்பர் இருக்கார், வெற்றி முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்காரு. அடுத்து யூடியூப்லேருந்து பார்த்திங்கன்னா, யூடியூப்பில் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது ஃபாலோயரில் வச்சுருக்க ஹரிபாஸ்கர் வச்சுருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவருடைய திறமை, இந்த க்ரியேட்டிவிட்டி எல்லாம் சேர்ந்து தான். ஹரிபாஸ்கர் நிச்சயமாக இந்த சினிமாவிலே ஒரு பெரிய ரவுண்ட் வருவார்னு நினைக்கிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்திங்கன்னா கூட ஒரு கொஞ்சம் தாமதமாக தான் வந்தார்.
ஆக சினிமா பற்றி தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது ஹீரோ ஆகணும்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் அவருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நடித்தா மட்டும் போதாது தம்பி, ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொஞ்சம் லேட்டாக போய் நம்ம வர்ற ப்ரெசன்ஸுக்கு கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணுற மாதிரி பண்ணணும், கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதையெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஸ் அன் ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. இந்த யூனிட் எவ்வளவு திறமையாக இந்த படத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி என்னுடைய நண்பரான இளவரசு சர்டிஃபை பண்ண அதான் ரொம்ப முக்கியம். அதாவது இளவரசை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்னுடைய இனிய நண்பர், ஒளிப்பதிவாளர், நடிகர், அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல விமர்சகர் இளவரசு. அவர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார். இந்த படத்தில் பணியாற்றி இருக்கின்ற அருண் ரவிச்சந்திரன் வந்து நம்முடைய அருமைக்குரிய இயக்குனர் பி வாசுகிட்ட பணியாற்றியிருக்காரு. அந்த ஸ்கூல் வந்து தெரியுது சார், இதில் ஒரு சின்ன குழப்பம் கூட இல்லை, அவ்வளோ கிளாரிட்டியோட இந்த படத்தை பண்ணாங்க அப்படின்ட்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி சினிமாவில் வந்து மிஸ் ஆகிறது வந்து இந்த கிளாரிட்டி தான். அந்த கிளாரிட்டி தான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். வாசு ஸ்கூலில் ட்ரெயின் ஆனாங்கன்னா வந்து அதுக்கு மேலே ஒரு சர்டிஃபிகேட்டு தேவையில்லை. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான முரளி ராமநாராயணனுக்கு என்னுடைய இனிய பாராட்டுக்கள். அவங்க அப்பா ஒரு கன்வென்ஷனல் ஸ்கூல். முரளி வந்து இது மாதிரி ஒரு சப்ஜெக்டை இந்த படத்தை பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தலைமுறைகளோடு பயணிக்க தன்னை எந்த அளவுக்கு அவர் தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றத எடுத்து சொல்கிறதா இருக்குது. அதுதான் இன்றைக்கி முக்கியம். ஏன்னா இந்த டிரான்சிஷனில் அதில் வந்து நம்ம மாறுதல், அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகாத தான் பல பேர் சினிமாவில் நாம் தனியாக இருக்கோம், சினிமா நம்மளை விட்டு தனியாக போயிட்டுருக்கு. அது இல்லாமல் சினிமாவோட தொடர்ந்து தான் பயணிப்பேன் அப்படின்றத முரளி இந்த படத்தை நிரூபித்திருக்கிறாரு. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு வெற்றி தேடி தருவதற்கு மக்களும் தயாராக தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கு வந்து ஒரு பாலமாக பத்திரிகை நண்பர்கள் செயல்பட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக சொல்லி ஆகணும், எல்லா பொண்ணுங்க கண்ணும் ஒரு வேலை தான் இருக்கு. ரயன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Yes, and again, our favorite most, எல்லோருக்கும் பிடித்த மனிதர், and he is a very very warm person. ஸோ சினிமாவை பற்றியும் சரி அண்ட் நிறைய நல்ல விஷயங்களும் சரி ஒவ்வொரு முறை அவரை பார்க்கும்போதும் நாங்கள் வந்து தெரிஞ்சுப்போம். இளவரசி சார் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். எஸ், அண்ட் உடனே வந்து மனசுல நிக்கிற மாதிரி அழகான பாடல்களாக தான் இருக்குமா. ஸோ அவருக்கும் இது வந்து டெபியூ. ஓஷோ வெங்கட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். அண்ட் ஐ வுட் லைக் டு வெல்கம் த கேப்டன் ஆஃப் த டைரக்டர். அவரே ஹீரோவா நடிக்கலாம் போல இருக்கே, அப்படிதான் இருக்காரு. டைரக்டர் இவங்களை இப்படிதான் கூப்பிட்டாகணும். எங்கள் தமிழகத்தின் செல்லக்குட்டி லாஸ்லியா அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். அவங்க திருப்பி பிக் பாஸ் ஹவுஸுக்கு போன உடனே பிக் பாஸே கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டாரு, வளர்ந்துட்டீங்களே கண்ணம்மா அப்படின்னு. அண்ட் தி மேன் வித் a lot of dreams, and அவரோட ட்ரீம்ஸை வந்து அவரே வந்து செதுக்கி ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டாரு. எல்லா மக்களோட மனசையும் பிடிச்சிட்டாரு. இப்போ பெரிய திரையில வந்து அத்தனை மக்கள் மனசையும் பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எங்களோட. பிளஸிங்கோட கைடன்ஸோட இந்த படம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் சாரை பற்றி சொல்லவே வேண்டாம், அவ்வளோ படங்கள் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ். அதெல்லாம் தாண்டி ரொம்ப நல்ல மனிதர். முதல்ல அவர் தான் இந்த ஹால்குள்ளே வந்தார். அப்போலேருந்து எல்லார்கிட்டையும் அழகாக சிரித்து பேசி என்னென்னலாம் கரெக்டாக போகணும் எல்லாம் பேசி பார்த்து
இங்கே தான் நின்றுட்டு இருந்தார், எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு நல்ல மனிதர். தேனாண்டால் ஃபிலிம்ஸ் முரளி சார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை ஊடகங்களுக்கும், சோஷியல் மீடியா அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங், இந்த படம் வந்து அருண் சார் வந்து கேட்டது சொன்னது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்கும். 2 இயர்ஸ் முன்னாடி இது ஒரு லைனை வந்து சொன்னார். இது அப்புறம் சேஞ்ச் பண்ணி இதை அப்படியே டெவலப் பண்ணி நிறையா வாட்டி இந்த கதையை வந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணி இன்றைக்கி ட்ரெண்டாக இருக்கணும். ஏன்னா கால மாற்றங்கள், ஒரு யூத் படம், யங்ஸ்டர்ஸ்க்கான உள்ள படம், ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ஒரு நம்ம கல்ச்சரல் இதுவும் பேஸ் பண்ணி இருக்கணுங்கிறத வந்து நான் வந்து கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணேன். அவர் அழகாக இதை வந்து சொல்லியிருக்காரு ஸ்க்ரீன் பிளேயில். வாசு சாரோட அசிஸ்டண்ட்டு அப்போயே தெரிஞ்சு ஸ்க்ரீன் பிளேயில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், எந்தெந்த இடத்துல எப்படி சொல்லணுங்கிறது கண்டிப்பாக அந்த ஸ்கூல்லேருந்து அவர் தெரிஞ்சிருப்பார். அது இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தை வந்து ஃபுல்லாக வந்து அவர் வந்து ஹரிபாஸ்கர் மூலமாக வந்தார். ஹரிபாஸ்கர் வந்து சொல்லும்போது எல்லா யங்ஸ்டர்ஸு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது என்னோட நம்பிக்கை என்னென்னா, இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஸோ வந்து அவங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ், இங்கே நிறைய பேர் இருக்காங்க யங்ஸ்டர்ஸு, நிறையா சாதிக்கிறதுக்கு கரெக்டான கைடன்ஸ் வேணும், இது வேணும். எனக்கு வந்து நான் வந்து எங்கள் அப்பாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது, ஒரு பேரண்ட்ஸ்கிட்டேருந்து என்னென்ன மாதிரி எப்படி கைடன்ஸு, அதை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறதுனால தான் இந்த ஃபுல் யங் டீமுக்கும் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இது பண்ணேன். ஸோ இது போகும்போது நிதின் சார் ப்ரொடியூசர், என்னோட இன்னொரு வந்து ஜாயிண்ட் ப்ரொடியூசர் அவரோட சப்போர்ட்டோட இதை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல் சப்போர்ட் பண்ணார். அவர் எங்களை பிலீவ் பண்ணி வந்தார். இதை ஃபஸ்ட் டைம் அவர் நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு ஃபிலிம்குள்ளே வரும்போது இதோடைய பெருசு ஒரு ஸ்கேல், அவரை அதுக்கு நம்மளை நம்பி வந்திருக்காரு. அதுக்கு வந்து ஓல் டீமும் இதுவும் வந்து அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். வாசு சார் நேற்று இந்த மாதிரி டீம் சொல்லும்போது வாசு சார்கிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து ஏன்னா இது எல்லாருமே புது யங் டீமாக இருக்குது, ஒரு ப்ரெஸ் மீட்டாக வைக்கும்போது இதாக இருக்கும்போது சார் வந்து அடுத்த செகண்ட் எப்போ எந்த டைம் அது மட்டும் சொல்லுங்கள் நான் வந்துடுறேன்னு சொன்னார். அவர் அவங்க டீமில் இருக்க ஆளுங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு வாசு சார். அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் பத்திரிகைகள் நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு யங் பிளட்டை இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுட்டு எல்லாரையும் வருகன்னு வரவேற்று நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். அண்ட் அடுத்ததா எனக்கே ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நானும் ஏதோ வந்து கபிலன் சார் அப்படி தான் யோசிச்சிருப்பாருங்க, ஏதோ அழகான பொண்ணு போல இருக்குது அப்படின்னு மிஸ்ஸா அப்படின்னு எழுதி கொடுத்துருந்தாரு. அண்ட் இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் வந்து வந்தார்னாலே நமக்கு தெரியும் அதில் ஏதோ ஒன்று பயங்கரமான ஒரு யூனிக்னஸ், அந்த காமெடி வந்து மனசில் நிற்கிறத தாண்டி அவர் மனசில் நல்லா நின்று போயிடுவார். வேற மாதிரி பண்ணுறாருயா அப்படின்னு. அந்த யூனிக்னஸ் தான் வந்து இட் ஹஸ் brought him to his level and we all love him and every film of him அவர் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து கொடுத்துட்டே இருக்காரு. ஷாரா அவர்கள் வந்து கரெக்டாக சொல்லிட்டார்ல சார்? சரி சார், வாங்க அவர்கள் நம்மளோட ஒரு சில வார்த்தைகள் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் பற்றி. எல்லாருக்கும் நன்றி, பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, இறைவனுக்கு நன்றி. இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த முரளி சாருக்கு நன்றி. இந்த படம் நடிக்கிறேன்னு சொன்னப்போ என் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்ன அப்படின்னா, தேனாண்டால் ஃபிலிம்ஸில் நடிக்கிறேன் அப்படிங்கிறதுனால எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து நிறையா தேனாண்டால் ஃபிலிம்ஸில் அவ்வளோ படம், முக்கியமாக விவேக் சார் காமெடிலாம் வந்து தேனாண்டால் ஃபிலிம்ஸில் தான் நிறையா அந்த கோர்ட்டில் நின்று பேசுகிறது அதெல்லாம் சின்ன வயசில் பார்த்து, இப்போ அந்த கம்பெனியில் நான் நடிக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து அருண், அந்த அவங்க சொன்னாங்க ஹீரோவை கூட நடிக்கலாம் அவர் அப்படின்னு சொன்னீங்கல்ல,
அதுக்குரிய எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது. பயங்கரமான ஒரு ஹியூமர் கை. எனக்கு இது வரைக்கும் நான் நிறையா டைரக்டர்கிட்ட நடிச்சிருக்கேன். அதில் வந்து நான் வந்து பார்த்து ரசிக்கிற ஒரு டைரக்டர்னா இவர் தான். சொல்லி கொடுப்பாரு. சொல்லி கொடுக்கும்போதே அது இவரும் அந்த கேமராமேன் அவர் இப்போ முடி வெட்டிட்டாரு. முன்னாடி இப்படி முடி வச்சிருப்பாரு. 2 பேரும் ஒரு அனிமேட்டட் கேரக்டர் மாதிரியே இருப்பாங்க. ஷூட்டுக்கு வரும்போது பார்க்கவே அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நல்லா சொல்லி கொடுப்பாரு. நல்ல ரைட்டர். ஹியூமராக இருக்கட்டும் எல்லாமே ஒரு நல்ல ஒரு சென்சிபிளாக எழுதக்கூடிய ஒரு ரைட்டர். அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஹரிபாஸ்கர். சும்மா வரல ஹரிபாஸ்கர். நிறையா கஷ்டப்பட்டு நிறையா வீடியோஸ்லேருந்து எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. ஸோ இன்னுமே பெரிய லெவலில் போவாருங்கிற நம்பிக்கை எனக்கு பயங்கரமாக இருக்குது. 2வது ஹரியோட நடித்தது எனக்கு, அதாவது ஷார்ட்லேருந்தே 2 பேரும் பயங்கர சிங்க் ஆகிட்டோம். நான் நடித்த படத்தில் இப்போ ரீசெண்டாக ரொம்ப என்ஜாய் பண்ணி, அதாவது ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு சீனையும் என்ஜாய் பண்ணி பண்ண படம் வந்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். லாஸ்ட்லியோட எனக்கு சீனே வைக்கல. பொதுவாக எந்த டைரக்டருமே ஹீரோயினோட சீன் வைக்க மாட்டாங்க. அதனால் வந்து நான் இன்டர்வியூ இதிலெல்லாம் அவங்களோட பழகினது தான். ரொம்ப பாசிட்டிவான பொண்ணு, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். மியூசிக் டைரக்டர் சொன்னார். ஸோ நானும் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து ஓஷோ வெங்கட் நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக். இப்போ தான் இந்த பாட்டு கேட்டேன். எனக்கு கேட்டோன்னே ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக இளவரசர் சார் இந்த படத்துலேயே வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் சீனியர் அவர் தான். ஸோ அவர் கூட நடிக்கும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். நம்ம அழகாக அதை ஒரு ரிஹர்சல் மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். அப்புறம் வந்து என் பேர் வந்து சரவணன் ராஜேந்திரன். சரவணா அப்படின்னு கூப்பிட்டா திரும்பி பார்த்தா பின்னாடி 4 பேர் எஸ்ஆர் அப்படின்னு கை கூப்பிட்டு இருப்பாங்க. அதனால சாரான பேரை மாற்றினேன். இப்போ வந்து பொண்ணாக்கிட்டாங்க. இது வந்து எனக்கு பழக்கமானதான். நிறைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் போட்டு சாரா மேடம் கிளம்பிட்டாங்களா அப்படிம்பாங்க. இல்லை மேடம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் கால் பண்ணுங்கன்னு வச்சிருவேன். ஸோ இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதனால தான் நானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் தான் சாரா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் வந்து எல்லாருமே, அதாவது குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போது நம்ம எல்லா இன்டர்வியூ நான் தான் சொன்னேன், வாழ்க்கையில் அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையில் நம்ம படத்துக்கு போய் உட்காரும்போது அந்த படமே பெரிய பிரச்சனையாக இருந்தால் அப்புறம் நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிடும். அதனால நம்ம அந்த படத்துக்கு போகும்போது ஒரு 2 மணி நேரம் அந்த படம் நம்மளை சந்தோஷப்படுத்தணும். இந்த படம் உங்கள் எல்லாரையுமே கண்டிப்பாக சந்தோஷப்படுத்தும். வெளியில் வரும்போது ஒரு ஃபீல் குட்டான படத்தை பார்த்துட்டு வர திருப்தி எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ தைரியமாக எல்லாரும் டிக்கெட் செலவு பண்ணி தியேட்டரில் போய் படத்தை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அதனால தான் நீங்கள் வரீங்க அப்படின்ன உடனே நாங்கள் அதெல்லாம் இது பண்ணிட்டோம். அண்ட் நாங்கள் நிறைய படங்களில் வந்து உங்களை பார்த்துட்டே வரோம். யூ ஹவ் கிரியேட்டட் ஒரு நீஷ். உங்களுக்காக நீங்கள் வந்து ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்க. அது அழகாக வந்து அமைஞ்சிருச்சு உங்களுக்கு இல்லையா? அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன அடுத்தடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ராஜெக்டில் வந்து உங்களோடது அதே மாதிரி எதிர்பார்க்கலாமா? ஒன்று பண்ணுவீங்கல்ல நீங்கள் வந்துட்டு போனா அந்த யூனிக்னஸ் இதுல ரொம்ப புதுசா இருக்கும். எனக்கே புதுசு தான். ஏன்னா வந்து இது வந்து நான் என்ன மாதிரி பண்ணல. இந்த அவர் உட்கார்ந்துருக்கார்ல அவர் தான் அவரோட காப்பி தான். நாங்க எல்லாருமே, நான் ஹரிபாஸ்கர் எல்லாருமே அவரோட காப்பி தான். இதுல அது வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும். டெஃபினெட்லி. அண்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் ஹரிபாஸ்கர் அப்படிங்கும்போது ஹீ இஸ் அ யூடியூப் சென்சேஷன். நீங்க வந்து ஆல்ரெடி எப்பவுமே சென்சேஷன் தான். எங்க வந்தாலும் விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கிறீங்க. ஒரு காமெடி கனெக்ட் ஒன்று உங்க 2 பேருக்கும் எப்பவுமே அந்த ஹியூமர் கனெக்ட் இருந்துட்டே இருக்கும்ல. எப்படி இருந்தது அவங்களோட ஒர்க் பண்ணும்போது? மற்ற எல்லா படத்தை விட நான் இது வரைக்கும் பண்ண மற்ற எல்லா படத்தை விட இந்த படத்தில் வந்து நானும் ஹரியும் எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆனது ஹரி தான். இது வரைக்கும் நான் நடித்த எல்லா ஆக்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஃபுல் ஃபன் பண்ணீங்களா 2 பேரும்? ஓகே. அண்ட் இந்த ஹியூமர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் ஜோன்னே சொல்லலாம் சினிமாவில். ஏன்னா வந்து என்னதான் நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாம் பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த காமெடியனுக்கான ஒரு ஸ்பேஸில் அது கரெக்டாக கிடச்சிருச்சுன்னா எங்கேயோ கொண்டு போய் வந்து உட்கார வச்சிடும். அந்த வகையில் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு காமெடியன் யார் சார் உங்களுக்கு? கவுண்டமணி சார். அதானே ஓஜி, அவரை தான் வந்து சொல்ல முடியும் ஆப்வியஸ்லி. முக்கியமாக சார் வாசு சார் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார், நடிகன் படத்தை முடிஞ்சா ரீமேக் பண்ணுங்க, இல்லாட்டி ஒரு செகண்ட் பார்ட் அது மாதிரி எடுத்தா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, சாரா கன்ஃபியூஷனில் ஒன்று ஆரம்பிச்சதில்ல. நான் வந்து எனக்கு உங்களை நல்லா தெரியும். சரி, அந்த அழகான பொண்ணை முதல்ல கூப்பிடலான்னு யோசிச்சிருக்காங்க போல இருக்கு. மஹிமாவை தான் நான் அப்படி நினச்சிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது.
Mahima has done a very important role in Mr. Housekeeping. We would love her to come and share a few words with us. Please come. பெரிய கையோட வர ஒரு யங் ஆர்டிஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். நானே பதக்கத்தில் இருந்தேன், இவங்க வேறு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் அஜய் தான் எனக்கு இந்த படம் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தேங்க்யூ அருண் சார் என்னை இந்த படத்தில் சூஸ் பண்ணதுக்கு. அண்ட் ஆல்சோ ஹரீஷ். எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஹியர். டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போகிறோம் நடிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் இட்ஸ் லைக் எ ஃபேமிலி. அண்ட் படத்தை தாண்டி எனக்கு எல்லாருமே ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகிருக்காங்க. முக்கியமாக அம்மா அண்ட் இளவரசி அப்பாலாம் வந்து ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க. லைக் சில நுணுக்கங்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அருண் சார் வந்து ஒரு சீன் ஒரு டைலாகாகவே இதுக்கு நீ இந்த வேரியேஷன் பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து. அண்ட் ஒரு நல்ல பெரிய ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணியிருக்கேன்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள். ரொம்ப என்டர்டெய்னிங்காக அண்ட் ஒரு எமோஷ்னல் பாண்டோடு தான் இருக்கும். எல்லாருமே ஃபேமிலியோட குழந்தைங்களோட பார்க்கக்கூடிய படம் தான். எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது மறந்துட்டேன்னா மன்னிச்சிருங்க. சுகுமார் அண்ணா, எல்லாருக்கும் ஆனஸ்ட் அண்ணா, அஜய், எல்லாருக்கும் நன்றி. எல்லாருமே ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க பண்ணும்போது. குலோத்துங்கன் அண்ணா, எல்லாருக்கும் மறந்துட்டேன்னா மன்னிச்சிருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். அவங்களுக்கு மேடையை விட்டு போகவே மனசில்லை அப்படின்னு நினைக்கிறேன். நானே பதட்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்துக்கே எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? ரிலாக்ஸாக பேசினா. தேங்க்யூ ஸோ மச் மஹிமா. ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான ஒருத்தங்க வந்த உடனே பார்த்த உடனே ஐ டோல்ட் ஹர் வெரி பிரிட்டி அப்படின்னு. அழகான அம்மாக்களுக்கு தமிழ் சினிமாவில் பஞ்சமே இல்லை. அதே வகையில் இன்னைக்கு ஒரு அம்மா இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் அருண் டைரக்டர், என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்டது என்னோட பேசினது சண்முகம் சாரும் சுகுமார் அவங்களும் தான். ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. இளவரசு சார் மாதிரி ஒரு லெஜெண்டோடலாம் ஒரு பேரா பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு லைஃப் டைமில் ஒரு பெரிய இதுவாக நான் நினைக்கிறேன். மற்றபடி எல்லாருக்கும் ஹரிபாஸ்கர், லாஸ்லியா எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதை பெரிய கிராண்ட் சக்ஸஸ் ஆக்க போகிற ப்ரெஸ் பீப்புளுக்கு அட்வான்ஸாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக த லேட்டஸ்ட் சென்சேஷன். அதாவது எப்போடா என்னை வெளில விட்டாங்க, ஆஹா வானம், பூமி, சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வெளில வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போது எல்லாமே வந்து பெரிய லக்ஸுரியாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் திஸ் 105 days அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நேற்று தான் விட்டுருப்பாங்க, அப்படியே கண்டிப்பாக காலையில் எந்திரிச்சு ஓடி வந்திருப்பாருங்கிறது கன்ஃபார்மாக வந்து தெரியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் அ ஹார்ட் த்ராப். ராயன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் ப்ரெஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று ராத்திரி தான் முடிஞ்சுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து முரளி சார் அண்ட் நிதின் சாருக்கு ரொம்பவே நன்றி, என்னை நம்பி இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் நான் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தேன்னா, அருண் சார் வந்து ஃபஸ்ட்டு நான் நேரில் போய் மீட் பண்ணும்போது அவருக்கே பெருசாக நம்பிக்கை இல்லை. ஓகேவா வேண்டாமா, எடுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இதுக்கு முன்னாடியும் நான் எதுவும் பண்ணலை, என்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸும் எனக்கு கிடைக்கல. ஒரு வாய்ப்பை தேடி போயிட்டுருக்கிறப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக வந்தது தான் இந்த ஹவுஸ்கீப்பிங் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை நான் வந்ததும் நான் எப்படி மோல்ட் பண்ணிக்கிறது, ஏன்னா எல்லாம் டெய்லியுமே நான் கற்றுக்க வேண்டியதாக தான் இருந்துச்சு. இன்றைக்கும் நான் கற்றுட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அந்த கேரக்டருக்கு என்னென்னலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ எல்லாத்தையும் பண்ணி என்னால் முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன்.
அண்ட் கூட நடித்தவங்க ஹரிபாஸ்கர் ப்ரோவாக இருக்கட்டும், அந்த செட்டு மாதிரியே இருக்காது, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக. எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரே ஏஜ் கேட்டகரின்றதால ஒரு காலேஜ் மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட்லியா கூடயும் ஒர்க் பண்ணதில் வந்து உள்ளே சும்மா பிக் பாஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு. கடைசியில் பார்த்தா 2 பேருமே பிக் பாஸ்குள்ளே வந்து ஹவுஸ் கீப்பிங்காக ப்ரொமோஷன் பண்ணுவாங்கன்ட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு டைரக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி. ஹானஸ் ப்ரோவாக இருக்கட்டும், அஜய் சாராக இருக்கட்டும், கையெல்லாம் நடுங்குது. அண்ட் வாசு சார் வந்திருக்காரு உங்கள் முன்னாடி ஒரு பேசுகிறதுக்கே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது சார். அண்ட் இளவரசர் சார் கூட நான் நடித்தேன், தூரத்துலேருந்து பார்த்து கற்றுக்கிட்டே இருந்தேன். அவர் எப்படி இந்த ஹேண்டில் பண்ணுறாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து ஒரு சைட்லேருந்து பார்த்து ஒரு லேர்னராக அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஓஷோ ப்ரோ சூப்பராக போட்டிருக்கீங்க ப்ரோ, மியூசிக்கு ரொம்ப இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பீட்டில் அடாப்ட் ஆகிருக்கு எல்லாமே. அண்ட் வேறு என்ன சொல்கிறது தெரியல, எல்லோரும் ஒரு வாய்ப்புக்காக தான் காத்துட்ருப்பாங்க. எனக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி, இது வரைக்கும் ஆதரவாளித்தவருக்கும். இதற்கு மேல் இந்த படத்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. சரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட். Thank you. யூ ஹவ் won many ஆர்ட்ஸ். அந்த ஹார்ட்ஸ் எல்லாம் தாண்டி என்னன்னா, இப்போது எனக்கு ஒரே டவுட் தான், உள்ளே போனால் எல்லாருமே பாதியாகவே வராங்க. நீ டயட்டெல்லாம் இருக்க வேணாம், சும்மா பிக் பாஸ் ஹவுஸ் உள்ளே போயிட்டு வந்துரு, இழைச்சிருவீங்கிற மாதிரி. அப்படி இழைச்சிருவீங்க, என்ன தான் சாப்பாடுலாம் கிடைக்குதா இல்லையா? சாப்பாடு கிடைக்கும், அதுக்கு ஒரு பெரிய டாஸ்க்கெல்லாம் வச்சு எல்லோரும் ஒரு 10-15 கிலோ சாப்பாடெல்லாம் கிடைக்கும். ஆனால் அதுக்கு ஒரு பெரிய டாஸ்க் வச்சு கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரு 10-15 கிலோ இழைச்சிட்டு தான் வராங்க. எல்லாருமே இழைச்சிட்டு தான் வராங்க. நல்ல ஒரு விஷயமா இருக்குது ஆக்சுவலி. அதை சொல்லி உள்ள அமுச்சிடலாம் போல இருக்குது. போயிட்டு வந்துருங்க, கரெக்ட் ஆகிடும், ஃபிட் ஆகிடும் அப்படிங்கிற நிறைய பேர் அந்த நம்பிக்கையில் தான் உள்ளே வந்தாங்க. ஓகே. அண்ட் லாஸ்ட்லியா கண்டிப்பாக மீட் பண்ணியிருப்பீங்க. பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா உங்களுக்கு? இல்லை, ஐடியாவே இல்லை. அவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நாங்கள் படம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ எனக்கும் ஐடியா இல்லை. அந்த முடிச்சுட்டு ஒரு பிரேக் இருந்தப்போ தான் லக்கிலி எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சது பிக் பாஸ் கூட போகிறது. ஓகே. அண்ட் த பிக் பாஸ் ஹவுஸ் இஸ் கனெக்டட் யூ போத் ஆன் அ டிஃப்ரெண்ட் லெவல். அண்ட் லாஸ்ட்லியாக்கு அது ஒரு பெரிய ஹிட். கண்டிப்பாக இது உங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக. அண்ட் வெரி வெரி ஹாப்பி டாக்கிங் டு யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யூர் கரியர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக த மேன் whom we have been waiting to listen to him speak அப்படின்னு சொல்லலாம். அனைத்து ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், இந்த விழாவை சிறப்பிற்காக வந்திருக்கிற விருந்தினர்களுக்கும் எங்கள் எல்லாருடைய சார்பாக நண்பர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேனாண்டால் ஃபிலிம்ஸ் ராமநாராயணன் சார் 100 படம் முடித்து 101வது படம் சினிமாவில். இது இதனுடைய வேல்யூ என்னன்னு எனக்கும் வாசாருக்கெல்லாம் அந்த ஜென்ரேஷனால் தெரியும். ஒரு 100 படம், ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், தேட்டர்ன்றது அவ்வளோ சாதாரணம் இல்லை. அது பல பெரிய நிறுவனங்கள்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய நிறுவனங்களில் தேனாண்டால் ஃபிலிம்ஸும் இருக்கிறதுல ஒரு பெரிய பெருமை. அந்த அந்த கம்பெனியில் வேலை செஞ்சதில் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பெருமையும் இருக்குது அப்படின்றத உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ராமநாதன் சார் இருக்கும்போது முரளி சார் அப்பாவுக்கு உதவியாக இருந்தப்போ காசியில் ஒரு பட ஷூட்டிங் நடந்தது, ஒரு கன்னட பட ரீமேக்கில். அப்போ சார் தான், ராமநாதன் சார் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணாங்க. நான் ஸ்கூலில் படிக்கும்போது ராபர்ட் ரஹீம், எம்ஏ காஜான்னு சொல்லி டைரக்டர், சூரியராஜன் சாரோட காமெடி அந்த காலத்தில் ரொம்ப பாப்புலர். சுதாகர் சார் வச்சு நான் நிறைய படம் எடுத்தவங்க. ராபர்ட் ரஹீம், ராம் ரஹீம்ன்ற பேரில் 2 பேரும் ரிட்டையர்களாக முதல்ல டைரக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ராமநாதன் சார் தனியாக படம் பண்ணாங்க. ராமநாதன் சார் வரும்போது இந்த வேலையில்லா திண்டாட்டம்ன்றது அப்போ 80s ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கு ஒரு கேப்ஷன் கொடுப்பாரு, நாம் பெற்ற சுதந்திரம் தேதியில் காலண்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இளைஞர்களை அந்த ஒரு கேப்ஷன் இருக்கும், பட்டம் பரங்கட்டம் சிவப்பு மல்லி, எல்லாமே ஒரு கம்யூனிஸ்ட் பேஸ் படமாக தான் இருக்கும். விஜயகாந்த் சாருக்கு நிறையா அடிப்படையாக பல படங்களை ஹீரோயிசமாக கொண்டு வந்ததில் ராமநாதன் சாருக்கு பெரிய பங்கு இருக்குது. அந்த கம்பெனி, அந்த டைரக்ஷன், அந்த ஸ்கூல் இன்றைய சினிமாவை ரொம்ப முக்கியமாக அந்த மாதிரியான தயாரிப்பு சூழல் உள்ள இயக்குநர்கள் தேவைப்படுறாங்க. இன்னைக்கு ப்ரொடியூசர்ஸ் மாத்திரம் இருந்து பிரயோஜனம் இல்லை, டைரக்டர்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்காங்க. டைரக்டர் சரியாக இருந்தாங்கன்னா அமைகிற டீம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் பியூ வாசார் ஸ்கூல்லேருந்து ஒரு பையன் அருண் ரவிச்சந்திரன், தம்பி சுகுமார் கொஞ்சம் எந்திரிங்க, சுகுமார் வாங்க மேடைக்கு வாங்க, உங்களை நான் சொல்லணும்ல, வாங்க மேடைக்கு வாங்க.
மேலே வாங்க. சுகுமார் வந்து பி.வா. சாரோட அசோசியேட்டு, அருண் வந்து அவருக்கு கீழே. இந்த படத்தில் தூணா இருந்து வேலை செஞ்சது சுகுமார். அதை வந்து நான் வந்து ஒரு டெக்னீஷியனாகவும் சரி, ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, ஒரு நடிகனாகவும் உனக்கு ரொம்ப மரியாதை செய்ய கடன்பட்டிருக்கேன் தம்பி. உன்னை மேடை ஏற்றி அவங்களை அறிமுகப்படுத்துகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி. எதிர்காலத்தில் இங்கே பெரிய டைரக்டராக வரணும், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றிப்பா. இதை மாதிரி ஒரு சீனியரை கையாளுறதுக்கு ஒரு பக்குவம் வேணும். அருண் வந்து நல்ல டைரக்டர் அப்படின்றதுக்கு முதல்ல எனக்கு ஃபோனில் தான் லைன் சொன்னாப்புல. அப்பாவா அப்படின்னோடனே எனக்கு கொஞ்சம் டயர்டே, இன்னைக்கு கவர்மெண்ட்டில் கூட்டி கொண்டு போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட போகிறாங்க, நிறையா பிள்ளை பார்க்குறேன்னு, அவ்வளோ பேத்துக்கு அப்பாவை நடிச்சு டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு கதை சொல்லும்போது என்னென்னா, வெறும் 2 விதமான அப்பா தான். ஒன்று, அப்பா செய்கிறதெல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பான், என் பையன் பண்ணுறத பூரா என்கரேஜ் பண்ணுவார், நீ பண்ணுடா பார்த்துக்கலாம். உதாரணமாக குடிக்கிறாங்க, குடி, அம்மா வந்து திட்டம். சில அப்பா என்ன பண்ணுவான், இப்போ நல்லா இருப்பானா, உருப்பிடுவானா, நாசமாக போனான்னு அப்பாவே சொல்லுவான். அந்த 2 வகையான அப்பா தான் சினிமாவில் தொன்று தொட்டு இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த 2 அப்பாவை தாண்டி என்ன பண்ண முடியும், என்ன சொல்ல போகும்போது, ஹோலா ஒரு ஃபிலிமில் வந்து இந்த கேரக்டர் வந்து படம் முடிஞ்சு வரும்போது, ஒரு நடிகனா இளவரசி எப்படி ஒரு கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுக்கலான்னா, படம் முடிஞ்சு வெளியே வரும்போது இந்த கேரக்டர் ஒரு சீனாவது ஞாபகம் இருக்குமா, இந்த கேரக்டர் வெளியே வரும்போது இந்த இளவரசி நடிச்சார் அந்த கேரக்டர், நான் அவ்வளோதான் நான் யோசிப்பேன். ஏன்னா அதுக்கு மேலே ஒரு படத்தில் ஹீரோயினை தாண்டி, ஒரு காமெடியனை தாண்டி, வில்லனை தாண்டி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு சீன் கிடைக்கிறது, கேரக்டர் கிடைக்கிறது கஷ்டம். பட் இந்த படத்தை ஒதுக்க முடியல. அந்த பையன் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஷார்ட் ஆர்டராக சொன்னாப்புல. நான் அடிப்படையாக ஒரு கேமராமேன் இருக்கும்போது ஒரு சீனை கேட்கும்போது ஷார்ட் ஆர்டராக சொல்லும்போது மண்டையில் படம் ஓட ஆரம்பிக்கும். அருண் சொன்னதுக்கப்புறம் நான் எதுவுமே இல்லை, சரிப்பா அப்படின்னு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் டே சீன் வந்து பண்ண போகும்போது இந்த ஷாட் இது வரைக்கும், இந்த ஷாட் இது வரைக்கும், இந்த ஷாட் இது வரைக்கும் சொல்லணும்னா, ஒரு டைரக்டரோட கிளாரிட்டி, ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன தேவைன்னா, இன்னைக்கு எடுக்க போகிறது சீன் என்ன, இன்னைக்கு போட்டிருக்க பிரேக் டவுன் என்ன, யார் யார் நடிகர், எத்தனை மணிக்கு வரணும், எப்போ போகணும், இன்னைக்கு இந்த சீன் இந்த லொக்கேஷன் முடிஞ்சிருமாங்கிறதுக்கு ஒரு டைரக்டர் கொடுத்துட்டா, இன்னைக்கு அப்பா ஒரு பெரிய இமாலய சாதனை வந்தது மாதிரி இருக்கும் ப்ரொடக்ஷனுக்கு. ஏன்னா எந்த சீன் எப்படி முடியுது, என்ன முடியும்னு தெரியல. நடிக்க போகும்போது 3-4 கேமரா இருக்கு, வேற ஆங்கிள் வருது, வேற வேக்கிங் வருது, எந்த ஷாட்டு மாஸ்டர் ஷாட்டா வரும், எந்த ஷாட்டு எங்கே இன்டர்கட் ஆகும்லாம் தெரியல. ஆனா இந்த படத்துல அந்த குழப்பமெல்லாம் வேலை செஞ்ச அருண், உனக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு சினிமாவுக்கு தேவை அருண் மாதிரி பி.வா. சார். பி.வா. சார் ஏன் அடிக்கடி பி.வா. சார் சொல்றேன்னா, எடிட்டோரியல் டைரக்டர். நான் சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு ஷெட்யூல் பி.வா. சார்கிட்ட நடிக்க போனாலோ அல்லது கேமராமேனா போனாலோ, டேட் இத்தனை தேதியிலிருந்து இத்தனை தேதிக்கு டைம் சொன்னால் அந்த டைமுக்கு நீங்கள் கிளம்பி போயிடலாம். அவ்வளோ ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஒரு ஸ்கூல். வாசு சாருங்கிறது பாரதி ராஜா மாதிரி, மணிரத்னம் மாதிரி, வாசு சாருங்கிறது ஒரு பிராண்ட்னா எடிட்டோரியல் டைரக்டர், டிசிப்ளின் டைரக்டர். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவருடைய இடத்தை ஃபில்அப் பண்ணுறதுக்கு இந்த தலைமுறை டைரக்டருக்கு வாய்ப்பு கிடைச்சா அவன் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. அத்தனை ஹீரோஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு, அத்தனை நிறுவனோட வேலை செஞ்சிருக்காரு. ஒரு டைரக்டர் அவ்வளோ நாள் ஜேர்னி பண்ணுறதெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக கிடையாது. வாஸ் சார், உங்களுடைய பிளெஸிங்ஸ் இந்த பசங்களுக்கு இருக்கிறது எப்பவுமே ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் நடிக்கும்போது வந்து தம்பி ஹரிபாஸ்கர் ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு அவர் பெரிய யூடியூப்பில், நமக்கு வந்து யூடியூப்பு இன்ஸ்டாலாம் வந்து இப்போ தான் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய அறிமுகம் இல்லை. அது சினிமாக்காரங்கிற திமிரில் இல்லை, அது மேலே நமக்கு எலக்ட்ரானிக் இதில் வந்து மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பு இல்லைன்னா ஏதாவது படங்கள் சினிமா பார்த்த விமர்சனத்தோட அதிகமாக பார்த்ததில்லை. பட் ஹரிபாஸ்கர் அதில் பேசுகிறாருன்னா, யூடியூபர்ஸோட நிறைய பேரோட நடிச்சிருக்கேன். அவங்க என்னென்னா, அவங்க ஸ்டார்ட் கேமரா அவங்களே பேசிடுவாங்க, அவங்களுக்கு எங்கே ரியாக்ஷனை சேஞ்ச் பண்ணுறது எதுவும் வராது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு லைவாக அவங்க பேசி பழகிடுவாங்க. எந்த இடத்துல என்ன மாடுலேஷன் வரணும், இந்த மாடுலேஷன் இப்படி கட் பண்ணலாம், எந்த இடத்துல பாஸ் விடணும், இந்த கண்டிஷன்லாம் யூடியூபராக இருக்கும்போது தெரியாது. ஏன்னா அவங்க பேசிடுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு வரும்போது ஒரு டைரக்டரோட கட்டுப்பாட்டில் இந்த வசனத்தை இப்படி பேசணும், இந்த இடத்துல நீ பிரேக் பண்ணு, அவங்க அந்த இடத்துல பேசுவாங்க. அவங்க பேசும்போது நீ சும்மா நின்றக்கூடாது, உன் கை எங்கே இருக்கணும், கால் எங்கே இருக்கணும், இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது கன்ஃபியூஸ் ஆகிடும். சினிமாவில் ஆக்டிங்க்கும் யூடியூப்பர் தனியாக பண்ணுறதுக்குமான வித்தியாசம். அதாவது சினிமாவில் இருக்க போகிற அறிவாளி அவங்க கம்மின்றக்காக சொல்லவில்லை, அந்த பயிற்சி, நடிப்பு பயிற்சி. ஹரிபாஸ்கர் வரும்போது சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே அப்சர்வ் பண்ணும்போது டக்குன்னு நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அப்புறமா தான் நான் தம்பிகிட்ட பேச ஆரம்பித்தேன். எனக்கு அந்த பாயிண்ட்டை பேசும்போது எனக்கு என்னென்னா, எனக்கு கலாணி படத்தில் விமல்கிட்ட நான் இப்போ ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன இன்டிமேசி இருந்துகிட்டே இருக்கும். அந்த பாயிண்ட்டை அவனை திட்டுறது மாதிரி இருக்கும், ஆனால் அந்த ஒரு சின்ன பாசம் ஒன்று, நம்ம நடிச்சுட்டு தான் இருப்போம், நடிக்கிறதை தாண்டி ஒரு ப்ளூடூத் மாதிரி உள்ளார போய் ஒரு கம்பிலா தந்தியில் ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு அந்த கேரக்டரோட. அது மாதிரி ஹரிபாஸ்கர்ட்ட எனக்கு ஒரு நல்ல ஒரு கனெக்ட் இருந்தது. என்னோட திருமதி உமா மகின்னு சொல்லி வந்தவங்க. ஒரு ஃபேமிலி அப்படின்னா என்னென்னா, வழக்கம் போல் அப்பா சொன்னாலே திட்டுறப்பான்னு, இதில் வந்து ஒரு காமெடியாக போயிட்டே இருக்க படத்தில் அப்பா திட்டிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு சீனில் வந்து அப்பா என்ன பண்ணுவார், அம்மா கோச்சிட்டு அம்மாவுக்கு மகனுக்கு சண்டை வந்துடுது, பேச மாட்டாங்க. இப்போ அம்மாவும் மகனையும் சமாதானப்படுத்துறதுக்கு எப்போவுமே அப்பா மகனை திட்டுற அப்பா மகனை கூப்பிட்டு சமாதானப்படுத்தணும். அம்மாவுக்கு மகனுக்கு சண்டை,
அப்பா கூப்பிட்டு எப்போவுமே மகனை கரிச்சு கொட்டுற அப்பன் மகனை சமாதானப்படுத்தி அம்மாட்ட போய் பேசுகிறா அப்படின்னு சொல்லணும். அது சீனை சொல்ல முடியாது, படத்தில் பாருங்க. அந்த சீனுக்கு நான் சொன்னதுக்கப்புறம் கீழே இறங்கி போயிடுவார். அந்த சீனில் நான் இல்லை, டப்பிங்கில் பார்க்குறேன். போய் அம்மாவும் மகனும் பார்க்குற சீனு நான் நடிகன். அந்த படத்தில் நான் தான் சொல்லி கீழே அனுப்பிச்சிருக்கேன். போய் அம்மாட்ட மகன் பேசுகிற சீனு, மேடம் நீங்களும் சரி ஹரி ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடியான எமோஷன் இருந்துச்சு தம்பி. எனக்கு ரொம்ப கண்கலங்கி நான் ஒரு மாதிரி திருப்பி திருப்பி போட்டு பார்த்தேன். அது நிச்சயமாக ஆடியன்ஸை வந்து ரொம்ப டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அது ரொம்ப நல்லா இருந்தது. உமா திரும்பி நல்ல ஒரு எனக்கு வந்து ஒரு 2-3 படங்களில் நடித்த எனக்கு ஒய்ஃபாக நடித்தவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக உட்காரும். அதில் வந்து திருமதி உமா அவங்களோட ஒர்க் பண்ணும்போது நல்ல ஒரு இன்டிமசி இருந்தது. அதே மாதிரி மகிமா நீயும் நல்லபடியாக வரணும். வாழ்த்துக்கள் மேடம். ஒரு தமிழ் மொழி பேச தெரிஞ்ச ஒரு மேற்கத்திய அழகி லாஸ்லியா. ஒரு மேற்கத்திய அழகி பிக் பாஸ் வரும்போது நமக்கு கொஞ்சம் உப்புன மாதிரி இருந்தாங்க. வேற ஒரு இதர் இருந்தது. அதில் இருந்த ஒரு ஸ்ட்ராங் சென்டிமெண்ட், அவங்க ஃபேமிலி சென்டிமெண்ட். அவங்க பிக் பாஸ் போகும்போது ரயன்லாம் உள்ளே இருக்கும்போது எல்லாரும் வந்து தோல் உரிச்சு காட்டுற மாதிரி அங்கே ஒரு பிளேயா அது கேமா நிஜமானு ஒன்றும் புரியாமல் ஒரு மன நெருக்கடிக்குள்ளே இருக்கிறவங்களுடைய எல்லா விதமான எமோஷனும் வெளியே வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஒரு நட்பு ஏற்படும். அப்படி ஏற்பட்ட ஒரு நட்பு தான் இந்த அழகியோட. எங்களோட காம்பினேஷன் கம்மி. ஆனால் இதில் என்னன்னா, ஒருத்தனை சந்தேகிச்சுட்டே இருக்கணும், ஒருத்தனோட வெறுப்பில் இருக்கணும், டக்குன்னு லவ் பண்ணணும், அவனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் வரணும். அது மாதிரி ஒரு சின்ன காம்ப்ளிகேட்டடான பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் லஸ்லியா, நல்லா இருக்கணும். வாழ்க்கை வாழ்க்கை. அதுக்கப்புறம் அந்த அமுல் பேபி டப்பாவில் ஒரு பையனை குட்டி அப்படின்ட்டு அது மாதிரி ஒரு பையனை கூட்டி கொண்டாந்து பையன் தான் மியூசிக் போட்டிருக்காரு படத்துக்கு அப்படின்றாங்க. சினிமாவில் இளமை வருது, குழந்தைகள்லாம் வந்துருச்சு மியூசிக் டைரக்டர். பார்க்கறதுக்கு இன்னும் 15 வயசு 16 வயசு தாண்டலை. எப்படி நீங்கள் ரீரிகார்டிங் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியலையா? பாட்டு எல்லாரும் போட்டுறீங்க. இந்த படம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சேலஞ்ச். ஏன்னா உங்கள் ஏஜுக்கு, உங்களுடைய இன்ஜினியரிங் மென்டாலிட்டிக்கும், உங்களுடைய சவுண்ட் ஸ்கீமுக்கும் இது டோட்டலாக ஒரு எமோஷனல் பேஸில் இருக்கும். ஸோ எப்படி பண்ணியிருக்கீங்க சேலஞ்ச் டு யூ. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் காமெடி என்ன ஐயா கூட ஒரே ஒரு சீன் தான் நடித்தேன். ரொம்ப நல்லா நடித்தார். அது படத்தோட கேமராமேன் குலோத்துங்கன். இப்போ எல்லாரும் என்னென்னா எல்லா ப்ரெஷரும் கொண்டாந்து கேமராமேனை தான் போடுவாங்க. யாரும் நீங்கள் கூட அதில் உள்ள விதிவிக்கல. மொத்த ப்ரெஷரும் கொண்டு போது கேமராமேன் தலையில் போட்டுருணும். குலோத்துங்கன் வந்து மூச்சு கூட ரெடி ரெடி என்னடா நடக்குதுங்க இந்த பக்கம் ஒரு பக்கம் கையாட்டுறான் காலாட்டுறது கேமராமேனுக்கான ப்ராக்டிஸ். ஏன்னா ஒரு சின்ன இடம் பெரிய விஷுவலாக பெரிய கிராண்டான ஒரு கம்போசிஷன் வைக்க முடியாது. ஆப்போசிட்டில் ஒரு கிரீன் மேட் வச்சு அதுக்குள்ள ஒரு ஒர்க் பண்ணும். சும்மா பிரேக் டவுன்லாம் போட்டிருந்ததான் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அப்படி இருந்தால் தான் முடிக்க முடியும். அந்த கண்டிஷனுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு டெக்னீஷியன் பொலைட்டாக, அதுக்கப்புறம் ஹீ கேன் சர்வை. எல்லாரும் வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றியை பல படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த படம் ஒரு ட்ரெண்ட் செட்டை உருவாக்கணும். டைரக்டர், ஹீரோ, ப்ரொடியூசருக்கும் ஒரு பெருசாக இருக்கணும். சார், மைடியர் சார், உங்களை விட்டு நிதின் சார், உங்களை விட்டு நான் நண்பர் தான் பேசிகிட்டு இருக்கேன். வெல்கம் டு மெட்ராஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சார். மை விஷஸ் டு யூ. வாய்ப்புக்கு நன்றி. பேசணும், இந்த படத்தை பற்றி நிறையா பேசலாம். நிறைய பேர் பேசுறது உங்களுக்கு பசிக்கிற நேரத்தில் உங்க ரொம்ப கொள்ளக்கூடாது. தேங்க்யூ வெரி மச் அஞ்சனா. சாரி ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஆஸ் ஆல்வேஸ். அண்ட் அடுத்த வர அப்படியே கூப்பிட்டுலான்னு நினைக்கிறேன். அவரே சொல்லிட்டாரு அமுல் பேபி மாதிரி தான் இருக்காரு அப்படின்னா. ஆனால் இந்த அமுல் பேபிக்கு மியூசிக்கில் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இட் இஸ் இஸ் டெபியூ. வாங்க, ஒரு குழந்தை காலடி எடுத்து வைக்கிறாரு. ஸோ வி ஹாவ் டு சப்போர்ட். வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஆக்சுவலாக, அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஸோ நான் ஓஷோ வெங்கட் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இந்த தமிழில். அண்ட் இந்த படத்தில் ஒரு 6 பாட்டை வச்சு கம்போஸ் பண்ணி ஒரு லான்ச் எனக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா இப்போ வந்து பாட்டே இல்லாமல் ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து இப்போ ஒரு 6 பாட்டு கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு கதையில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி எல்லா விதமான கட் பண்ணா சாங் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கதையோடு ட்ராவல் பண்ணுற ஒரு மியூசிக் டைரக்டராக என்னை லான்ச் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அருண் பிரதருக்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அருண் பிரதர் எப்படின்னா, ஒரு 2 o'clock வரைக்கும் நைட் ஒர்க் பண்ணிவிட்டு மறுநாள் ஒரு ஃப்ளோவில் ஒரு 9 o'clock வாங்க பிரதர் அப்படின்னு சொன்னால் 8:55 வந்து பெல் அடிப்பார். அந்த மாதிரி டைமிங்கில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ தான் சொல்கிறாரு, இல்லை எங்கள் சார் வந்து அப்படி தான் டைமிங்னா காப்பாற்றணும் அப்படின்றாரு. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இப்படி ஒரு ரைட்டிங் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாட்டாக இருந்ததே ரொம்ப சந்தோஷம் பிரதர். அண்ட் லாஸ்ட்லி அவங்க வந்து ஒரு பிக் பாஸ் குயின்னே சொல்லலாம். அண்ட் எனக்கு அவங்க ஒரு லக்கி சாம்.
ஏன்னா 2022 வந்து ஒரு பேபி நீ சுகர்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் ட்ராக் பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு பிளாக் பஸ்டரான சென்சேஷன் சாங்கு. ஸோ அதை பண்ணும் போதும் அதில் அவங்களோட இருந்தேன். இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு மூவி அதுலேயும் அவங்க ஆக்ட்ரஸாக இருக்காங்கன்னு போது அது ரொம்ப ஒரு டீமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ப்ரொடியூசர் சார் அண்ட் நிதின் சார் அண்ட் முரளி சார் எப்படின்னா அவங்க வந்துட்டு சப்போர்ட் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. டே ஸ்டார்ட் 1லேருந்து இந்த டேட் வரைக்கும் ஒரு மோர் தென் ஒரு 200 பீப்புள், ஒரு 200 மியூசிஷியன்ஸ் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு டெபியூக்கு வந்து இவ்வளோ பெரிய ஸ்கோப் கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணி எந்த விஷயம் கேட்டாலும் சரி, சார் பிரதர் சார் இந்த மாதிரி ஒரு பாம்பேயில் ஒரு சிங்கர் ரெக்கார்ட் பண்ணோம், ஸ்ட்ரிங்ஸ் பண்ணோம், லைவ் பண்ணோம், அந்த மாதிரி எது கேட்டாலுமே நீ உங்களுக்கு ஓகே ஓஷோ நீங்கள் பண்ணுங்கள் ஓஷோ, நான் உங்களை சப்போர்ட் பண்ண நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பின்னாடி இருந்து ஒரு பேக் போனாக ஒரு ஃபாதர்லி ஃபிகர் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கைடன்ஸில் ஒரு மென்டராக இருக்கார். தேங்க்யூ ஸோ மச் சார், முரளி சார் அண்ட் நிதின் சார் அண்ட் ஹரிபாஸ்கர். அண்டு ஹரிபாஸ்கர் அவர் எப்படின்னா நானும் அவரும் ஒரு 10 years ஆஃப் ஜேர்னி இருக்குது. லைக் இப்போ ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 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 யூடியூப்லேருந்து ஒரு சினிமான்றது வந்து ஒரு சின்ன ஸ்கேலாக நினச்சிக்கிறாங்க. லைக் அந்த டிரான்சாக்ஷன் ஒரு 2 வருஷம் வீடியோ பண்ணால் ஒரு ஃபேம் வரும், நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணலாம். அது அப்படி இல்லை. இதிலேருந்து அவரோட ஒரு 10,000 வீடியோ அவர் பண்ணியிருக்காரு எனக்கு தெரியும். அவரோட ஹார்ட் ஒர்க் எப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துல எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கேமராவில் இது என்ன இருக்குது, மியூசிக்கில் வந்து கம்போசிங்னா பிரதர் நீங்கள் எத்தனை மணிக்கு வேணால் வைங்க நான் வரேன் அப்படின்னு சாங்ஸில் வந்து லிரிக்லும் சரி எல்லாம் அவ்வளோ இன்புட்டில் இருந்து ஒரு ஒரு என்டர்டைனராக இருக்கார். அது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு எமோஷ்னல் கேரி ஓவர் பண்ணியிருக்காரு. அது எப்படின்னா ஒரு 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 டைமில் இது நம்ம நண்பன் ஹரிபாஸ்கர் அப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக ஒரு சீனில் வந்து பார்த்தா வேற மாதிரி பண்ணியிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆக்டிங் நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம். அண்ட் என்னோட அவரோட டீம் அப் வந்து என்னென்னா நிறைய நாள் வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய ட்ரீமாக இருந்தது எங்கள் 2 பேருக்குமே. ஸோ அந்த ட்ரீம் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் முன்னாடி வந்து நிற்குது. அப்படி காரணம்னா அது வந்து ப்ரொடியூசரும் சரி எல்லாருமே அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து டூ மேக்ஸ் கோர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்படி ஒரு படத்தில் நான் லான்ச் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஜனவரி 24 படம் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் வந்து பாருங்கள். அண்ட் தேங்க்யூ அஞ்சனாஜி, எல்லாம் பயங்கரமாக இன்ட்ரோ கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அந்த பேண்ட்டு மட்டும் எங்கே வாங்கினீங்கன்னு எனக்கு அப்புறமா மெசேஜ் பண்ணிடுங்க. செம்ம ஸ்வாகாக இருக்குது. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து த கேப்டன் ஆஃப் த ஷிப். இவர் வந்து இன்னைக்கு நம்ம கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக பார்க்க எங்கேயோ பார்த்துருக்கேனே இவரை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் தான் தெரியுது நம்மளை மாதிரி இங்கே நின்று நிறைய பேரை கோஆர்டினேட் பண்ணி மேடை ஏற்றி எல்லா வேலையும் பார்த்து அசிஸ்டன்ட் டைரக்டராக அத்தனையும் பண்ணி அவருடைய முதல் மேடை. இட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் ஹிம். டைம் எடுத்துக்கோங்க சார், பேசுங்க. அப்படிதான் சொல்லுவேன், ஆனால் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வந்துட்டு வணக்கம். ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு லாங் ஜேர்னிக்கு அப்புறம் இப்படி ஒரு ஸ்டேஜ். ஏன்னா இது என்னோட ஃபஸ்ட்டு மேடை. ஸோ அதுவே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட் தான். ஆக்சுவலாக 12th படிக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில், தஞ்சாவூரில் எங்கள் வீட்டு பக்கத்தில் பாலா சாரோட தாரத்தப்பட்ட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. நான் அது வரைக்கும் ஷூட்டிங்லாம் பார்த்ததே இல்லை. அது வரைக்கும் டேரக்டர் ஆகணும் அப்படிலாம் எதுவும் இருந்ததெல்லாம் இல்லை. எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் அவ்வளோ நல்லாலாம் படிக்க மாட்டேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறான்னு ஊர் பூரா சொல்லிட்டு இருந்தார் அவர். ஸோ அப்போ வந்து இந்த ஷூட்டிங் நடக்கும்போது நான் ஜஸ்ட் ஷூட்டிங் போய் பார்த்தேன் ஒரு நாள். பார்க்கும்போது ஸ்கூல் கட் அடிச்சுட்டு போய் பார்க்கும்போது அந்த செட்டே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க நின்னவங்களே வந்துட்டு அவ்வளோ பேர் நின்னாங்க. ஸோ அங்கே வந்துட்டு பாலா சார் சரி, அந்த செட்டே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நம்ம படம் சக்ஸஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுங்கிறதே எனக்கு அவ்வளோ ஒரு 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 ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல. ஸோ ஒரு 3 நாள் வந்துட்டு எனக்கு அந்த ஷூட்டிங் பார்த்ததுலேருந்து தூக்கமே இல்லை. என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பயங்கரமாக பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் இன்றைக்கி வேடிக்கை பார்க்குறாங்க நம்மளை. ஸோ வந்து ஒரு 3 நாள் எனக்கு தூக்கமே இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணேன், கோனார் தமிழர் இருக்கும்ல கைடு, அதில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு என் பேர் எழுதிருந்துச்சு. நார்மலாக பேர் எழுதியிருப்போம்ல, அந்த மாதிரி பேர் எழுதிருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு
எழுத்து இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு போட்டேன் அந்த கோனார் தமிழரையில். ஸோ வந்துட்டு அதுலேருந்து ஒரு 10 வருஷத்தில் இப்போ இந்த மேடையில் நிற்கிறது ரொம்பவே ஒரு சந்தோஷமான மேட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே சென்னைக்கு வந்தேன் 2016 காலேஜ் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். ஸோ என் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து டைரக்ஷன் தான். பட் எங்கள் வீட்டில் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். ஸோ அதனால் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். என்ன தான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணாலும் ஃபுல் ஃபோக்கஸ் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறது, ஸ்கிரிப்ட் எழுதுறது. ஸோ அதிலே தான் இருந்துச்சு. முக்கியமாக என் ஃப்ரெண்ட்ஸ், என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், என் கிளாஸ் பசங்களுக்கு வந்து நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம். அப்போ எங்கள் வீட்டு ரொம்ப ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலிலாம் இல்லை ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு வந்துட்டு அந்த காலேஜ் படிக்கும்போது இந்த கேமராக்கெலாம் காசு கொடுக்கறதுக்குலாம் வந்துட்டு ஒரு 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 அந்த மாதிரிலாம் தேவைப்படும். ஏன்னா அது மட்டும் தான் செலவு. மற்றபடி எல்லாமே நானே பண்ணுறேன். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நடிக்க வச்சுருவேன், எல்லாம் பண்ணுவேன். ஸோ அந்த காசுக்கே வந்து அப்போ எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டம் தான் அது. ஆக்சுவலாக என்ன மாதம் 4500 ரூபா, 4000 ரூபாய் கொடுப்பாரு எங்கள் அப்பா. ஸோ அதில் வந்துட்டு ரூம் வாடகை 2000, 2500 போயிடும். பாக்கி ஒரு 1500 இதுதான் இருக்கும். அதை வச்சு தான் சாப்பிட்றது, இந்த மந்த் ஓட்டுறது எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு, கிளாஸ் குரூப்பில் வந்துட்டு ஒரு மெசேஜ் போட்டேன். நான் மறு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்க போகிறேன், எல்லோரும் ஒரு 100 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் போட்டேன் ஆக்சுவலாக. ஸோ மெசேஜ் போட்டோன்னே அடுத்த நாளே வந்துட்டு கிளாஸில் எல்லாம் வந்துட்டு எல்லாம் ஆளுக்கு 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா போட்டு கொடுத்தாங்க. எல்லாம் போட்டு ஒரு 2500 ரூபா கிட்ட வந்துச்சு. ஸோ அதுதான் வந்து அதுதான் வந்து அவங்க தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் ஆக்சுவலாக, என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆனுச்சு. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி அப்படியே வந்துட்டு 2019 வடபழனி நோக்கி வந்துச்சு. தாம்பரத்தில் இருந்தேன். தாம்பரத்துலேருந்து 2019 வடபழனி நோக்கி வந்தேன். ஸோ வந்ததுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு யாரை பார்க்குறது, யார்கிட்ட போய் கேட்குறது எதுவுமே தெரில எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா யாருமே தெரியாது, ஒருத்தர் கூட தெரியாது இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபோரம் மால் வாசலில் தான் ஒரு டைம் உட்காந்துருக்கும்போது ஒருத்தர் யாருனே தெரில, பக்கத்தில் ஏதோ ஒரு சினிமா பர்சன் தான் நினைக்கிறேன், ஏதோ பேசிகிட்டு இருந்தார், பக்கத்தில் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். அவர் பேசிகிட்டு இருந்ததை வச்சு ஒரு சினிமா பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜாயின் பண்ணுமா? ஆமாம் ஆமாம் அப்படின்னு. சரி நான் சொல்கிறேன், ஒரு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னாரு. கார் ஓட்ட தெரியாது. அப்போ கஷ்டம்ப்பா, ஏன்னா ஒரு இடத்துல ஒரு வேக்கன்சி இருக்குது, கார் ஓட்ட தெரிஞ்சால் அப்படியே காரும் ஓட்டலாம், அந்த டைரக்டர் காரும் ஓட்டிட்டு அப்படியே நீ அசிஸ்டண்ட்டாக இருந்துக்கலாம் அப்படின்னாரு. ஸோ நல்ல வேளை எனக்கு அன்றைக்கி கார் ஓட்ட தெரில. அன்றைக்கி கார் ஓட்ட தெரிஞ்சிருந்தா நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அன்றைக்கி ஸ்டார்ட் ஆன ஜேர்னி அப்படியே வந்துட்டு கன்னடம் டைரக்டர் ஒருத்தர் நாகசேகர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தமிழில் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணார். ஸோ அதில் வந்துட்டு நான் அசிஸ்டண்ட்டாக போய் ஜாயின் பண்ணேன், லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக. ஸோ ஜாயின் பண்ணும்போது தான் எனக்கு அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து சுகுமாரனை வந்துட்டு பழக்கமானார். ஸோ அந்த ஷூட்டிங்கில் தான் அவர் பழக்கமானார். அவர் சுகுமாரன் யாருன்னா ஆக்சுவலாக வந்துட்டு இந்த படத்தில் கோ டைரக்டர்னு சொல்ல முடியாது, ஒரு கைடு மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்காரு, சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு சொல்லப்போனால். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஸோ அவர் மூலியமாக தான் வந்துட்டு அவர் வந்துட்டு வாசு சாரோட கோ டைரக்டர். ஸோ அவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்கஷனுக்கு வாசு சார்கிட்ட அழைச்சிட்டு போகிறாரு. நாங்கள் ஒரு 5 பேர் 6 பேர் போகிறோம். எல்லாமே வந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் ஏஜ்டு, ஒரு 30-35 ப்ளஸில் இருக்கவங்க. நான் தான் அப்போ வந்துட்டு 23ன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் தான் சின்ன பையன். போய் டிஸ்கஷனில் உட்காரோம். ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு வாசு சார் டிஸ்கஷனில் போய் உட்காரோம். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, லைக் அவர் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா, அது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயமாக இருக்கும். அவரை பார்த்து டக்குன்னு பேச்சே வராது டக்குன்னு. ஸோ அந்த மாதிரி இப்போ கூட எனக்கு இன்னைக்கு காலையில் கூட பேச்சே வரல அவர் வந்ததுலேருந்து. ஸோ அந்த மாதிரி வந்து உட்காந்தோன்னே டிஸ்கஷன் ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு எனக்கு அதான் உண்மையாக சொல்லப்போனால் பேச்சே வரல அவருக்கு முன்னாடி. எல்லோரும் பயங்கரமாக பேசினாங்க, எனக்கு சுத்தமாக பேச்சே வரல, எதுவுமே பேசல, அப்படி சைலண்ட்டாகவே உட்காந்துருந்தேன். உட்காந்து முடிச்சுட்டு முடிஞ்சு அன்றைக்கி டிஸ்கஷன் முடிஞ்சு கிளம்பிட்டோம். கிளம்புனோன்னே நான் நினச்சேன், ரைட்டு நம்ம வந்துட்டு எதுவுமே பேசல, வாய்ப்பை விட்டுட்டோம், கண்டிப்பாக வந்துட்டு நம்மளை போக சொல்லிடுவார் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்தேன். வந்துட்டு மறுபடியும் அகைன் அடுத்த நாள் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. போகும்போது நான் அப்போது மைண்ட் செட் ஒன்று பண்ணிக்கிட்டேன், நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நிறையா பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை கரெக்டாக பயன்படுத்தலைன்னா நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு விடிய உட்காந்து எப்படிலாம் பேசணும், அந்த கதை எப்படி பேசணும், ஏதாவது பேசணும். அவரை பொறுத்த வரைக்கும், சாரை பொறுத்த வரைக்கும் பேசணும், ஏதாவது பேசிட்டே இரு, என்ன வேணால் பேசு, ஆனால் பேசணும். பேசினா தான் வந்துட்டு அதுலேருந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஏதாவது ஒரு எவ்வளோ பேசணும் அதுலேருந்து ஒரு மாணிக்கம் கிடைக்கும், அதுலேருந்து ஒரு மேட்டர் கிடைக்கும் அப்படின்றது தான் சாரோட தாட். ஸோ ஏதாவது பேசணும் அவர்கிட்ட. ஸோ
அப்படி இருக்கும்போது விடிய நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் அடுத்த நாள் அது இதுன்னு பேசிகிட்டே இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து சாருக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி திருஷ்யா 2ன்னு சொல்லிட்டு கன்னடம் ஃபிலிம், அங்கே அதில் லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ சார் வந்துட்டு அவ்வளோவா அசிஸ்டன்ஸை பேர் சொல்லி கூடவே மாட்டார் செட்டில், ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு படத்துலலாம் வந்துட்டு என் பேர்லாம் பெருசாக சொல்லி கூப்பிட்டதே இல்லை. நான்லாம் ரொம்ப ஆசைப்படுவேன் பேர் சொல்லி கூப்பிடணும், நம்மளை இங்கே நம்மளுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கணும், வாயா அதை பண்ணியான்னு சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படுவேன். ஸோ ஆனால் ஏன்னா அப்போ தான் நான் புதுசு ஆக்சுவலாக, நிறைய பேர் இருந்தாங்க, சீனியர்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு அவர் பக்கத்துலேயே நிற்க மாட்டேன், பயந்து அப்படியே போயிட்டு எங்கேயாவது ஓரலப்லேயே இருந்துட்டு அப்படியே போயிட்டேன் அந்த படத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது 2வது சந்திரமுகி 2லையும் அப்படியே ஜாயின் பண்ணேன் அசோசியேட்டாக. ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த படத்தில் தான் வந்துட்டு சார் வந்துட்டு என் பேர்லாம் சொல்லி கூப்பிட ஆரம்பித்தார். அதுவே எனக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தெரிஞ்சு, ஒரு மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்டாலே வந்து ஒரு மாதிரி புல்லரிக்கலாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சார் சாரி சார் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி சார் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி சார்கிட்ட ஒர்க் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கைடு தான். லைக் வந்துட்டு ஒரு அதான் எல்லோரும் சொல்கிறாங்கல்ல வாசு சார் ஸ்கூல், நான் அந்த ஸ்கூல் நான் உள்ளே இருந்து பார்த்துருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி டு த கோர் இருக்கும் அவர்கிட்ட. இது வரைக்கும் ஒரு செட்டில் ஒரு சீன் பேப்பர் கையில் வச்சு கூட நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஒரு எல்லாமே மைண்டில் தான் இருக்கும். நான் நினைப்பேன், ஏன்னா நாங்கள் தான் வந்து ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாமே போவோம். ஸோ எங்களுக்கு எல்லாமே கிளாரிட்டி இருக்கும். அவர் பார்க்கவே இல்லையா, அவருக்கு எப்படி கிளாரிட்டி இருக்கும்னு நினச்சிட்டே இருப்பேன். பார்த்தா நாங்கள் எடுத்துகிட்டு போனதை பார்த்துருக்க கூட மாட்டார், அதுக்குள்ள சீனை முடிச்சிடுவார். சில டைம்லாம் வந்துட்டு ரொம்ப சின்ன டைம் தான் இருக்கும், லைக் வந்துட்டு ஒரு ½ hour இருக்கும், ஒரு 1 hour இருக்கும். சில டைம்லாம் ஒரு பெரிய சீன் இருக்கும். நான் நினைப்பேன் எப்படி இது எடுக்க போகிறாரு புரியலையே, எப்படி இருந்தாலும் நாளைக்கு இந்த சீன் இருக்கும் போல் அப்படின்னு நினைப்பேன். நாங்கள் நினச்சதை விட ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே அந்த சீனை முடிச்சிருவார். ஸோ அந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு பர்சன் தான் சார். ஸோ அந்த அவர்கிட்டேருந்து வந்துட்டு நாங்கள் இதுக்குள்ளே வந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமா ஃபீல் பண்ணுறேன். அண்டு ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் கம் டு மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். ஃபஸ்ட்டு ஹரிப்ரோ தான் வந்துட்டு எனக்கு எப்படின்னா, அவருக்கு தான் ஃபஸ்ட் நான் ஒரு சினாப்சிஸ் அமைச்சேன். அவரை வச்சு அவரோட ஆக்சுவலாக அவரோட ஃபேன் நான் 2016லேருந்து. ஸோ அவரை வச்சுட்டு ஒரு படம் அப்படிங்கிறதுலாம் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணல. அவருக்கு ஒரு சினாப்சிஸ் அனுப்புவோம். அவர் நினச்ச ஒரு கதை ஒன்று எழுதினேன், அது அவருக்கு தான் கரெக்டாக இருக்கும்னு எழுதினேன். ஸோ எழுதி சினாப்சிஸ் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு அனுப்புனேன். அனுப்பி பார்ப்போம் ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அனுப்பினோடனே ஒரு 1 year கழித்து அந்த சினாப்சிஸுக்கு எனக்கு ரிப்ளை வந்துச்சு. அது வரைக்கும் அவர் கொஞ்சம் ஹெல்டப்பாக இருந்தார். ஸோ 1 year கழித்து அந்த சினாப்சிஸுக்கு எனக்கு ஒரு ரிப்ளை வந்துச்சு, இந்த மாதிரி நல்லா இருக்குது அதை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே மீட் பண்ணேன் ஹரிப்ரோவை. ஸோ மீட் பண்ணி அங்கே ஸ்டார்ட் ஆனது. ஸோ ஸ்டார்ட் ஆனது ஹரிப்ரோ மூலயமா தேனாலால் ஃபிலிம்ஸ், முரளி சார். ஃபஸ்ட்டு கதை சொல்ல போகிறேன் முரளி சார்கிட்ட. நானும் அவர் ஹரியும் தான் போகிறோம். ஒரு ரூமில், அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு ரூமில் கதை சொல்கிறேன். நான் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, ஆப்போசிட்டில் இருக்கவங்க நல்லா ரியாக்ட் பண்ணால் பயங்கரமாக சொல்லுவேன். அங்கே ரியாக்ஷனே இல்லை அப்படின்னா டொயங்கன்னு போயிடும், எதுவும் வாயை திறக்கவே முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு போய்ட்டு முரளி சார்கிட்ட நல்லா கதை சொல்லும்போது ஃபஸ்ட்டு நான் பிரைட்டாக தான் ஆரம்பித்தேன். சார் வந்துட்டு எப்படின்னா, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார். அவர் ஃபேஸ் ஒரு ரியாக்ஷன் தான் இருக்கும், அது என்ன ரியாக்ஷன் நம்மளுக்கே தெரியாது ஆக்சுவலாக. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு. நான் கதை சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவர் அப்படியே உட்காந்துருக்கேன். நான் காமெடின்னு நினச்சி நானே நிறைய காமெடிலாம் சொல்லிகிட்டே இருக்கேன் அவர்கிட்ட, சிரிச்சு அவர் அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கார். நான் ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன், நம்ம கரெக்டாக சொல்கிறோமா இல்லை நம்மளே குழப்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டைமில் எனக்கே எப்படா கதையை முடிப்போம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அவர்கிட்ட சொல்லும்போது. ஸோ நான் நினச்சேன் ரைட்டு வெளியே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. எப்படி வாசு சார்ட்டேருந்து ஃபஸ்ட்டு வரும்போது அன்றைக்கி ஒன்றுமே பேசலை. ஸோ வந்துட்டு அடுத்த நாள் கண்டிப்பாக நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது, வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினச்சிட்டு வந்தோம். அதே மைண்ட் செட்டோட தான் முரளி சார்கிட்ட கதை சொல்லிட்டு வெளில வந்தேன். வெளில வந்தோடனே வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒரு 2 minutes 5 minutes இருக்கும்னு நினைக்கிறேன் லைக். ஸோ அந்த 5 minutesலேயே வந்துட்டு அவரோட கால் வந்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்ற கால் வந்துருச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அவர் வந்து கதை பிடிக்காமையோ இது இல்லாமையோ ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல, அவர் ரியாக்ஷனே அவ்வளோதான் ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு அப்படி எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்யூ சார், ஒரு ஃப்ரெஷர் நம்பி இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய ஒரு தேங்க்யூ சார். ஸோ அடுத்து நிதின் சார், அந்த படத்தோட ஜாயின்ட் ப்ரொடியூசர். நிதின் சார் அப்படின்னா வந்துட்டு லைக் வந்துட்டு ஒரு நிறைய படத்துலலாம் பார்த்துருப்போம், ஒரு வில்ல வந்துட்டு ஃபாரினில் இருப்பார். லைக் வந்துட்டு அவர் கடைசியில் கிளைமேக்ஸில் தான் காட்டுவாங்க, அந்த மாதிரி தான் அது நிதின் சார். நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ காலில் தான் பார்த்தேன். ஸோ
ஸோ பார்த்தோன்னே சார் வந்துட்டு ஃபஸ்ட்டு கதை சொல்கிறது, சார் வந்துட்டு தமிழ் தெரியாது சாருக்கு. ஸோ வந்துட்டு நான் கதை கேட்கறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ 2-3 பேர் வந்துட்டு ஜூம் காலில் வந்தாங்க. ஸோ அப்போ தான் கதை சொன்னேன். ஆக்சுவலாக நானும் ஜூம் காலில் வந்துட்டேன். சாருக்கு நான் தான் டேரக்டர்னு தெரியல. நானும் வந்துட்டு கதை கேட்க வந்து நினச்சிட்டு ரொம்ப நேரமாக வீடியோ ஆன்லேயே இருக்குது, யாருமே பேசலை, வெயிட் பண்ணிட்டே இருக்காரு சார். அப்போ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அஃப்ரோஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க வந்துட்டு கால் பண்ணிட்டே இருக்காங்க, சீக்கிரம் உள்ளே போங்க, வெயிட் பண்ணிட்டு நான் உள்ளே தான் இருக்கேன், அவருக்கு தெரியல நான் தான் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் தான் அவர் தெரிஞ்சு, ஓ நீங்கள் தான் டேரக்டரா அப்படின்னோட, சார் நான் தான் சார் டேரக்டர். ஓ சாரி நான் நீங்களும் கதை கேட்க வந்திருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அங்கே ஆரம்பித்தேன். ஸோ மற்றவங்களுக்கு இந்த கதை சொல்லி கிளாரிட்டி கொடுத்து இவ்வளோ பண்ணி ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. பட் நிதின் சாருக்கு நான் ரொம்ப டீப்பாலாம் இந்த கதை தெரியாது, இந்த கதையாக ஒரு மூடாக தெரியும். ஸோ அந்த நாட்டோட அந்த நாட்டோட நம்பிக்கையை வச்சே இவ்வளோ இந்த ப்ராஜெக்ட் இங்கே வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு ஒரு ரொம்ப பெரிய தேங்க்யூ சார். நிதின் சார் ரொம்ப பெரிய தேங்க்யூ. ஸோ ஹவுஸ் கீப்பிங் இல்லை ஃபஸ்ட்டு டைரக்ஷன் டீமுக்கு வந்துட்டு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். சுகுமார் அண்ணன் எப்படின்னா வந்து வாசி சார்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கோ டைரக்டராக. நான் ஃபஸ்ட்டு அவர் கூப்பிடலாமா வேணாமான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. என்னதான் இருந்தாலும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறோம், எனக்கு ஒரு கைடு ஒன்று தேவைப்பட்டுச்சு. ஸோ வந்துட்டு எனக்கு அது இல்லாமல் வந்துட்டு என்னதான் டேலண்டடாக இருந்தாலும் ஒரு கைடு ஒன்று தேவைப்படல. ஸோ அந்த மாதிரி ஒரு கைடு ஒன்று தேவைப்பட்டுச்சு எனக்கு. ஸோ நான் அவர்கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறமா ஒரு நாள் நானே முடியாதா கேட்டுரும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த மாதிரிண்ணே இப்படி படம் பண்ணுறேன்னே, நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் சொல்லியிருக்காரு வெளியெல்லாம் இன்னும் அவங்க கூப்பிடவே இல்லை, அதனால தான் நான் வெயிட் பண்ணலாம், நானே வந்து ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்படின்னு இருக்காரு. நான் நினச்சிட்டு இருந்தால் வரமாட்டாருன்னு நினச்சேன். பார்த்தா அவரே வந்து வெளியே சொல்லியிருக்காரு, அவர் கூப்பிடல, இல்லைன்னா முன்னாடியே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு ஒரு ஃபுல் சப்போர்ட்டிவாக இந்த படத்துக்கு வந்துட்டு அவங்க சுகுமாரன் இருந்திருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்டு டைரக்ஷன் டீமு எங்கள் பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல் சார் போவார்ல பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு அரண்மனை, அந்த மாதிரி தான் நாங்கள் போவோம். ஆக்சுவலாக காலைல ஃபஸ்ட்டு நாங்கள் தான் போவோம் செட்டு கூட யாரும் திறந்துருக்க மாட்டாங்க. போயிட்டு நிற்போம் செட்டில். அங்கே வாட்ச்மேன் ஏதாவது புது செட்டுக்கு போகிறோன்னா அங்கே வாட்ச்மேனுக்கே வந்துட்டு தெரியாது ஆக்சுவலாக ஷூட்டிங்க்கு வராங்கன்னு சொல்லி, வருவோன்னு தெரியாதா வழியோ ஓடி அப்படின்ற மாதிரி நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டீமு, ஒரு ஜாலியான ஒரு டீமு. அண்டு ஹரிபாஸ்கர் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், சொல்லிட்டேன்ல ஓகே. அண்ட் லாஸ்ட்லியா வந்துட்டு எப்படி ப்ராஜெக்டில் வந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் அந்த கேரக்டருக்கு. ஒரு இன்ஸ்டா போஸ்ட் ஒன்று பார்த்தேன் அவங்களோட ஒரு கெட்டப்பில், வந்துட்டு ஒரு பாஜி லுக்கில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட் பார்த்தோன்னா ஒரு கேரக்டராக எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டு ஒரு வாட்டி கதை சொல்லிட்டு ஒரு ஆடிஷன்லாம் பண்ணி பார்த்தோம். ஸோ ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஒரு ஓப்பனிங் இருக்கும். அண்ட் தென் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்ட் கேமராமேன் ரொம்பவே ஒரு ஹார்ட் ஒர்க்கர் இந்த படத்துக்கு. ஸோ எந்த டைமாக இருந்தாலும் சரி, நான் நிறைய திட்டிருக்கேன் அவரை, நிறைய சண்டை வந்திருக்கு. ஸோ எல்லா டைம்லேயும் வந்துட்டு பொறுமையை காத்து அப்படியே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கடைசி வரைக்கும் நின்னதுக்கு ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. அண்ட் தென் மியூசிக் டைரக்டர் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது ஒரு சாங் தான் கம்போசிங்கில் தான் மீட் பண்ணோம், ஹரி மூலியமாக தான் நான் மீட் பண்ணேன். ஸோ மீட் பண்ணும்போது அவர் ஏஜ் ஆக்சுவலாக 23 or 24 சம்திங் தான். எப்படி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி இவர் பண்ணுவார், ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. யாரை சொல்கிறேனோ இல்லையோ பெட் கட்டி சொல்கிறேன், இந்த படத்தோட ரீரெக்கார்டிங்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஹீரோவோட படம் அடுத்த படமாக கண்டிப்பாக அவர் பண்ணுவார். ஸோ அந்த அளவுக்கான ரீரெக்கார்டிங் சார் சொன்னார், இளவரசர் சார் சொன்னார், ரீரெக்கார்டிங் வந்துட்டு எப்படி வந்திருக்குன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொன்னார். சார் நான் பெட் கட்டி சொல்கிறேன், இந்த படத்தோட ரீரெக்கார்டிங்க்கு அப்புறம் அவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோவோட படம் கண்டிப்பாக அவர் பண்ணுவார். ஸோ அந்த அளவுக்கான ஒரு எஃபர்ட் இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்காரு. லிட்டரலி சொல்லப்போனால் லாஸ்ட் 30 minutesலாம் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அவர் வந்துட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அது நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், அந்த இடம் பயங்கரமாக இருக்கும். ஸோ ரொம்ப தேங்க்யூ பிரதர். அண்டு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. யாராவது பேர் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. இளவரசர் சார் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். இளவரசர் சார் வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்ல போனால், எனக்கு அவரோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட்டு கடைசியில் அது எங்கேயோ தடுமாறி எப்படியோ வந்துட்டு அவரை நான் பிடிச்சிட்டேன் இந்த படத்தில். எப்படின்னா ஒரு 1 week முன்னாடி தான் ஷூட் போகிறதுக்கு ஒரு 1 week முன்னாடி தான் சாரோட கேரக்டர் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அவர் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறது அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கிரேட் ப்ளஷர்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப நன்றி. ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் கம்மிங் 24th எல்லாருமே கண்டிப்பாக வந்துட்டு தேட்டருக்கு வந்துட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணுற ஒரு படமாக இது கண்டிப்பாக இருக்கும். வாசு சார் என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருப்பாரோ அவரோட படத்தை முந்தைய படங்கள்லாம் அதே ஃபார்மேட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். ஃபஸ்ட்டு எல்லோரும் சொல்கிறாங்க இன்னும் 6 பாட்டுறாங்க. சார் நான் உண்மையாக சொல்ல போனால் சின்ன தம்பி பார்த்து தான் அந்த படத்தில் நான் 6 பாட்டு வைக்கணுன்ற மைண்ட் செட்டுக்கே வந்தேன். ஸோ வந்துட்டு ஏன்னா நானும் அவர் சொன்ன மாதிரி பாட்டே இல்லாமல் படம் எடுக்கிறாங்க அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் நானும் ஃபஸ்ட்டு வந்தேன். பாட்டே இருக்கக்கூடாது, ஹீரோயின் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது, படம் எடுக்க தான் வந்தேன். பட் ஆனால் அவர்கிட்ட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் அவரோட படங்கள்லாம் பார்த்தேன். படம் பார்த்ததுக்கப்புறம் சாங்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு படத்துக்குன்றதை அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சின்ன தம்பியோட ரெஃபரன்ஸில் தான் இந்த படத்துக்கு ஒரு 6 சாங் வச்சேன். 6 சாங் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ஜனவரி 24 தேட்டருக்கு வந்துட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணுற ஒரு படமாக இது இருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். இந்த யங் டீமுக்கு உங்களோட சப்போர்ட் அண்ட் ப்ரெசென்ட் மீடியா எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவை. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் Jan 24 தேட்டர் வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ்லாம் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ. அண்ட் அடுத்ததாக வந்து பேச போகிறவங்க வந்து சென்சேஷனல் ஃபேஸ் ஆஃப் த சென்சேஷனல் சீசன் ஆஃப் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். அத்தனை பேர் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டு பசங்கள்லாம் வந்து படத்துக்கு வர மாட்டாங்கன்னு பயந்துட்டு லாஸ்ட்லியா நீ படத்துக்கு வரலன்னா எங்களுக்குலாம் லாஸ் இல்லையா வந்துருமான்னு கூப்பிட்டே இருந்தாங்க. அதை கேட்டு வந்துட்டாங்க. வெரி ஹாப்பி. அண்ட் ப்ளீஸ் டெல் அஸ் அபவுட் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் முரளி சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் வந்து என்னை காஸ்ட் பண்ணதுக்கு. அண்ட் நிதின் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அருண் ரொம்ப நன்றி இசை கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு. அவரை பார்த்தாலே எனக்கு அந்த நேசமணி ஃபீல் இன்னும் வந்தது அவர் நடந்து வரும்போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அருண். ஓஷ்வா இந்த படத்தில் 6 பாட்டு போட்டிருக்காங்க. எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க ஓஷ்வாக்கு. தேங்க்யூ ஓஷா. அண்ட் ரயான் காலையிலே வந்து பிக் பாஸ் முடிச்சுட்டு ஒரு டெடிக்கேஷனோட நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காரு. அந்த ஷோ முடிஞ்சாலே அது ஒரு 1 வீக் ஆகும் அதுலேருந்து வெளில வரத்துக்கு. ஸோ மூவிலையும் வந்து ரொம்ப நாங்கள் நிறைய பேசிட்டோம், நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருந்தது. ஸோ இந்த படத்துலேருந்து ரயானுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும், பிக் பாஸில் இருந்தும் அவருக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் சாரா அவங்க நம்ம படத்தில் நிறைய சீனியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இளவரசன் சாராக இருக்கட்டும், சாராவாக இருக்கட்டும், இவங்க கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அவங்க கூட காம்பினேஷன் சீன்ஸ் எனக்கு இல்லை, ஆனாலும் என்னோட படத்தில் அவங்க கூட சேர்ந்து நான் இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக ஹரிக்கு வரேன். அண்ட் உமா மேம் அண்ட் என்னோட அப்பாவா பண்ண ஸ்ரீராம் சார் அண்ட் மஹிமா எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தில் காஸ்டியூமராக பண்ண வாசிக்கு ரொம்ப நன்றி. காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஹரியோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஹரியோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருக்கும், என்னோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி என்னோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ ரொம்ப நன்றி வாசுகி. அண்ட் கம்மிங் டு ஹரியும் டேரக்டரும் வந்து ரொம்ப க்ளோஸ். ஒரு 2-3 இயர்ஸாக அவங்க 2 பேரையும் தெரியும். ஆனால் நான் தான் வந்து புதுசாக வரேன். ஸோ என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக செட்டில் வச்சுருந்தாங்க. எனக்கு ஒவ்வொரு சீன் பண்ணும்போது நாங்கள் நிறைய ரிஹர்சல் பண்ணிவிட்டு சீன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஹரி. இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துலேருந்து அவருக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியா. Jan 24 படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் வந்ததுக்கு நன்றி. கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ லாஸ்ட்லியா. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக்காக இருக்க போகுது அப்படின்னு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக நம்ம தலைவர். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் தான் தலைவர், பெரிய இன்ஸ்பிரேஷன், த ஓஜி ஆஃப் யூடியூபர்ஸ். அண்ட் இன்னும் நிறைய ப்ளீஸ். தேங்க்யூ. இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்தது ரொம்ப நன்றி. கடவுளுக்கு நன்றி, எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அண்டு ப்ரெஸ் பீப்புள் எல்லோரும் வந்திருக்கீங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப நன்றி. வரேன் நான். அண்டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் என்னென்னா, இன்றைக்கி தாமதம் ஆனதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதாவது நான்
ஏதாவது ஒரு விஷயம் யதார்த்தமாக பண்ணணும்னு நினைப்போம். யதார்த்தமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அது அமைஞ்சிரும். ரொம்ப ஆசைப்பட்டு அந்த டைமுக்கு நம்ம கரெக்டாக இது பண்ணணும், இது வேணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக தீர்க்கமாக இருந்து அதுக்கு அது பண்ணி தீரணும்னு நினைக்கும் போது அங்கே ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று வரும். காலைல அதே மாதிரி சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஸ்டமக் அப்செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நான் சாரி கேட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இது வந்து ஒரு அமேசிங்கான ஒரு ஜேர்னி என்னோடய லைஃப்பில். நான் இந்த மொமெண்ட்டை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ண மொமெண்ட்டை யோசிச்சு பார்க்குறேன். இந்த தருணத்தில் இப்போ இருக்கும்போது நான் எங்கேருந்து ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு முன்னாடி கேமரா வந்து வச்சு என்னை நடிக்க வச்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்து இப்போ இந்த மொமெண்ட் நான் இங்கே இருந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து நிற்கிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தென் நான் தனிப்பட்டு இதை யோசித்து பார்க்கும்போது, ஓகே நம்ம இவ்வளோ தூரம் ஒரு ட்ராவல் ஒன்று பண்ணி வந்திருக்கிறோம் அப்படின்னு இங்கே நின்று உங்கள் எல்லாரும் முன்னாடியும் பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு எங்கள் படம் வந்து 24th ரிலீஸ் ஆக போகுது. அந்த ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மொமெண்ட் கூட வந்து இன்னும் எனக்கு ஒரு ஓகே படம் ரிலீஸ் ஆக போகிறேன்ற அந்த இது கூட அந்த ஃபீல் மாதிரி எனக்கு இல்லை. ஆனால் இந்த ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது, இதுக்கு நம்ம பேசணும், ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அது ரொம்ப ரிமார்க்கபிளான ஒரு டைம்னு நான் பார்க்குறேன். இது வந்து எல்லாரும் முடியும் பேசுகிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் தமிழ் சினிமாவுக்கு என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் தேனாண்டால் ப்ரொடக்ஷன்ஸ் அவர்கள் வந்து முரளி சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேங்க்ஸ் எனக்கு. ஏன்னா அவருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டாக நான் அவர் போய் அஃப்ரோஸ் அப்படின்ற ஒருத்தங்க ஈபியாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க மூலிமா நான் வந்து சாரை மீட் பண்ணுறேன். எங்கே நான் ஃபஸ்ட்டு சாரை மீட் பண்ணேன் அப்படின்னா சேம்பர்ஸில் தான் நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். எனக்கு அன்னைக்கு எனக்கு தெரியல இவரோட தான் சேர்ந்து நம்ம ஃபர்ஸ்ட் படம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தேடி போய் நான் சாரை நான் மீட் பண்ணி நிறைய பேசணும். சாருக்கு எனக்கு வந்து அப்போ என்ன யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் என்னை பற்றி அவர் என்ன பண்ணாருன்னா பார்க்க ஆரம்பித்தாங்க, யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சு ஓகே அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஜேர்னி இருந்தது ஒரு வருஷம். அப்புறமா வந்து நான் கண்டினியூஸாக சார் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது பண்ணி சார் இது மாதிரி ஒரு லைன் ஒன்று இருக்குது சார், இது மாதிரி அவருக்கு பார்க்கணும் சார் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணு. எப்போ நான் பேசினாலும் அந்த ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் எனக்கு ரிப்ளை பண்ணி அந்த டைம் அண்ட் டேட் வந்து கரெக்டாக சொல்லுவார். சொன்னும் போது நான் கரெக்டாக மீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நடந்தது தான் மற்றது எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆரம்பிக்கும்னு பார்த்தா அருண்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னா, நாங்கள் டேரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சொன்னார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சினாப்சிஸ் அந்த டைமில் யூடியூப்பில் பண்ணும்போது எல்லாருமே நான் அப்ரோச் பண்ணுறது எல்லாமே ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு அதுக்கெல்லாம் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அதில் எது நம்ம வந்து பார்த்து நம்ம ப்ராப்பராக ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். அந்த டைமில் வந்து அந்த சினாப்சிஸை நான் வந்து படித்ததுக்கப்புறம் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு ரொம்ப கனெக்டடாக இருந்தது. ஏன்னா நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம், எப்படி நம்ம யூடியூப்பில் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் வந்து அப்படியே தத்ரூபமாக வந்து எழுதியிருக்கிறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாருங்கும் போது ஓகே இவர் நல்லா நம்மளை பார்த்து ஸ்டடி பண்ணி வந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அப்புறம் அவர் கூப்பிட்டு பேசுனதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஒரு டேரக்டர் அந்த அப்படின்லாம் இல்லை, நாங்கள் 2 பேரும் பேசும்போதே வந்து ஒரு ஜாலியாக ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசிப்போம். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான். அங்கேருந்து நாங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணி ஒன்று பண்ணலான்னு நினச்சோம். அப்புறம் அந்த மொமெண்ட்லாம் கடந்து சார்ட் இந்த மாதிரி லைனை நான் போய் மீட் பண்ணி சொல்லணும்னு சொல்லி நானும் டேரக்டரும் போயிட்டு லைன் சொன்னோம். சார் கண்டிப்பாக அந்த லைன் ஒத்துப்பாருன்னு நான் நினைக்கல. அந்த டைமில் வந்துட்டு ஹரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான். ஸோ அப்புறம் வந்துட்டு நிதின் சார் அவரும் வந்து எங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார், அவரு கூட எங்கள் கூடயும் சார் கூடயும். ஸோ அவருக்கும் இந்த லைன் ரொம்ப பிடிச்சி. நிதின் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணுவார்னா அவர்கிட்ட இனிமேல் அடுத்த டேரக்டர் வந்து யார் வராங்களோ அவங்க மாட்டினான்னு தான் நினைக்கிறேன் நான். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்றைக்கி வந்துட்டு ஓகே இது பண்ண போகிறீங்கன்னா இது எவ்வளோ நேரத்தில் நடக்க போகுது, என்ன செய்ய போகிறீங்க, இதனால் என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறது பெர்சன்டேஜ் போட்டுருவார். ஸோ இப்போ நீங்கள் காமெடி அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன காமெடி சொல்லுவார், இந்த காமெடி ஓகே இந்த காமெடிக்கு எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். இல்லை இந்த காமெடி என்ன பொறுத்த வரைக்கும் 60% தான் ஒர்க் ஆகுது, இது நீங்கள் 80க்கு கன்வெர்ட் பண்ண அப்படிம்பார். ஸோ அந்த அவர் வந்துட்டு ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் படிச்சிருக்கிறப்போ ஃபுல்லாக அந்த பெர்சன்டேஜ் வைஸில் வந்துட்டு அவர் பேச ட்ரை பண்ணுவார். நமக்கு வந்து பகிர்னார் ஏன்னா எப்படி இப்படி ஏற்றுறது அப்படிங்கிறது. அப்புறம் டேரக்டர் நான் சொல்லுவேன் இது மாதிரி நிறையா இன்னும் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்கன்னு சொல்லி மறுபடியும் நிறைய ரீஒர்க்லாம் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணோம். ஸோ அங்கேருந்து மறுபடியும் இந்த மிஸ் ஹவுஸ் கீப்பிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி
ஒரு ஷூட்டிங்லாம் ஃபர்ஸ்ட் டே நாங்கள் அங்கே போகும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம செட் பண்ணோம். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 months வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்சிட்டோம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம். தென் ப்ரொடக்ஷனாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அந்த முதல் நாள் மொமெண்ட்டே வந்து ஷூட்டிங் போகிறது எனக்கு ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. தென் சார்ட்டு அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஷாட்டே நான் நடித்தேன். ஸோ இப்போ வரையும் அதை மறக்க முடியாது. ஸோ அங்கேருந்து இந்த வரையும் நான் முடிஞ்சிருக்கேன். எனக்கு இந்த மொமெண்ட்டில் இங்கே பார்க்கும்போது நான் இங்கே காரில் இப்படி வந்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த என்னடா இது மாதிரி லேட் ஆயிடுச்சு கடன் வந்துட்டு இருந்தேன். வந்து நின்னா ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் வந்து இவங்க எல்லாருமே கேமரா வச்சு பக்குன்னு இப்படி நின்ட்டாங்க. இன்னொன்று எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. எனக்கு இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்ததில்லை. பார்த்துட்டு அவ்வளோ ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சாங்களே. எனக்கு வந்து அந்த டைமில் புரியல என்ன நடக்குது இப்போ இங்கே. சரி ஓகே ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இப்போ நம்ம உள்ள இந்த ஈவெண்ட்னால இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் தான் இருந்தது. ஸோ இந்த படத்தை பற்றி அடுத்து நான் சொல்லணும் அப்படின்னா தென் லாஸ்லியா அவங்க சொல்லலாம். ஸோ லாஸ்லியா வந்து எப்படின்னா உள்ளே வரும்போதே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு எங்களுக்கு நம்ம பிக் பாஸில் பார்த்துருக்குறோம், அவங்க யூடியூப்பில் பார்த்துருக்குறாங்க. ஆனால் வந்து எப்படி நம்ம நடிப்போம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல. ஸோ ஒரு 3 நாள் ரிஹர்ஸ் பண்ணோம். ஸோ அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டேலாம் அவங்க பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக கம்போஸ்டாக காமாக அப்படி இருந்தாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க, ரொம்ப ரிசர்வ்டாக இருந்தாங்க. சரி எப்படி இவங்க பெர்ஃபார்மன்ஸ் புல் பண்ணுவாங்க. ஏன்னா படம் ஃபுல்லாகவே 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்குது. பயங்கர எனர்ஜியாக வந்து நடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. நானும் டேரக்டர் அப்படி குஷியாக வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜியாக இருக்கிறோம். அவங்க வெறும் கம்போஸ்டாக இருக்கிறாங்க. சரி என்னடா பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் டேல இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டான்டா பத்ரகாளி அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அவங்க கொடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸு அமேசிங்காக இருந்தது. சான்ஸே இல்லை. அந்த செகண்ட் டே தேர்ட் டேலேருந்து அவங்க ஒரு ஃபார்ம் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. தென் எங்களுக்கு அந்த ஈகோ சிஸ்டமே ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போனதுலேருந்து பேங்க் தான். ஸோ அங்கேருந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நல்லா லைக் அந்த 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 படத்தோட சேர்ந்து ட்ராவல் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் சேர்ந்து அவங்கள பர்சனலாகவும் தெரிஞ்சுக்கிறதுலேருந்து வந்து ரொம்ப புதிய அனுபவமாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் லாஸ்லியா அண்ட் அருண் சாருக்கு. தென் வந்து ஷாரா அண்ணன் வந்து எப்படி பார்த்தோன்னா அவர் வந்து யூடியூப்பில் தான் பெரிய கலக்கிட்டு இருந்தார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு சர்டன் ஸ்டேஜ் வந்து படத்தை வந்து நிறைய படங்கள்லாம் பண்ணி எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு நல்ல ஒரு நேம் வந்து வாங்கி இருக்கிறார் பொசிஷனில். ஸோ அண்ணன் வந்து உள்ளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இதில் நாங்கள் சின்னதாக அவங்க ஆஃபீஸில் ஒரு பூஜை போடும் அண்ணனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தால். அப்போ அண்ணன் போய் பேசி அண்ணன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ப்ராஜெக்ட்லேயும் வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ணனும் ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு சொல்லி தான் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கும் அண்ணனுக்கு உங்களுக்கு அனுபவம் வந்து எப்படின்னா ஜாலியாக ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒன்று நம்ம செட்டை தாண்டி நாங்கள் வந்து அந்த 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 பேப்பர் எடுத்து நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கிறது வந்து அந்த மொமெண்ட்டுக்கு போய் படிக்கிறது. ஏன்னா எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் அண்ணன் கூட காம்பினேஷன் வந்து ரொம்ப நம்ம படித்து போய் பெர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. ஸோ இயல்பாக வந்து 2 பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எப்படி பேசிப்போம் அப்படிங்கிற பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது அண்ணன் வந்து ஒரு விஷயம் போடுவாங்க, அதுக்கப்புறம் நான் ஏதோ ஒன்று பண்ணுவேன். ஸோ 2 பேரும் வந்து ஒரு மாதிரி ஆத்மார்த்தமாக ஒரு அவுட்வேர்டாக நடித்த ரோல் தான் வந்துட்டு அண்ணனோட ரோலும் என்னோட ரோலும். ஸோ எங்களுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். தென் இளவரசு சார் தான் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அந்த செட்டில் ஒரு காட் ஃபாதர் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் டே இளவரசு சார் வந்து நான் செட்டில் நான் வந்து பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நான் ஒரு 10 days ஷூட் பண்ணிட்டோம். இளவரசு சார் ஜாயின் பண்ணும்போது அவர் சார் இது வந்து நாங்கள் வந்து இளவரசு சார் எப்படி சொல்லணும்னா அவர் யாருன்னு தெரில பக்கத்து கேரவனில் தான் இருந்தார். பயங்கரமாக திட்டிகிட்டே இருந்தார். இப்போ எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன் நான். செம்மையாக திட்டினார். ஃபர்ஸ்ட் டே போதும் ஒரு 7 o'clock ஸ்டார்ட் ஆகுது ஷூட்டு. 7 மணிக்கு காலையில் பயங்கரமாக யாரையும் திட்டிகிட்டே இருந்தார். ஐயோ என்னடா இவர் வந்துட்டு காலையில் இப்படி யாரையும் திட்டிகிட்டு இருக்கிறாரு, நம்ம இனிமேல் தான் அவரை பார்க்க போகிறோம், எப்படி அந்த அனுபவம் இருக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஒன்ஸ் அவர் வந்து எந்த மூடில் அவர் பர்சனல் ப்ராப்ளம் நினைக்கிறேன் அதை முடிச்சுட்டு அந்த கேரவன் விட்டு வெளியில் வந்து செட்டுக்குள்ளே வரும்போது என்டையராக அவர் வந்து எல்லா மைண்ட் செட்டையும் ஒரு இடத்துல வச்சுட்டு க்ளீனாக வந்து அந்த அவரோட அப்ரோச் பண்ண விதம், அந்த ஆக்டர்ஸை டேரக்டர்ஸை சினிமாட்டோகிராஃபர்ஸை அப்ரோச் பண்ண விதம் வந்து அமேசிங்காக இருந்தது. டக்குன்னு வந்து கை கொடுத்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி உடனே ஜெல் ஆகிட்டார். என் கூட வந்து ஜெல் ஆகும்போது அவர் எப்படி ஜெல் ஆகினார்னா, தம்பி நீ தான் ஹீரோ, வெரி குட், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க, நம்ம எப்பயும் கொஞ்சம் ஒதுங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணார் அந்த ஜேர்னியை. நான் வந்து என்னடா இப்படி சொல்கிறாரு, எதுவுமே நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் நம்ம ஒதுங்கி இருக்க சொல்கிறாருன்னு நினச்சேன். ஆனால் அது காரணம் வந்துட்டு அவர் பின்னாடி அந்த கேரக்டர் வந்து எப்படி ஹோல்ட் பண்ணுறாரு, இந்த பையனை வந்து நம்ம பாசமாக பார்க்குறோம், எந்த இடத்துல பாசமாக பார்க்கணும், எந்த இடத்துல அதட்டணும் அந்த கேரக்டர் அப்படின்னு அவர் ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று செட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்கு நம்ம ரொம்பவே அட்டாச் ஆனோன்னா சில இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு அதை ப்ராப்பராக வந்து அதை ஹேண்டில் பண்ணி கொடுத்தாங்க. தென் எங்கள் ஃபேமிலி வந்து சொல்லணும் அப்படின்னா அங்கே ஹவுஸ் கீப்பிங் ஃபேமிலி வந்து ஒரு மாதிரி மோர் தென் ஒரு அதாவது ரியல் லைஃப்பில் அப்பா அம்மா நாங்களாம் எப்படி அண்ணன் தங்கச்சியில் இருப்போமோ அதே மாதிரி தான் நாங்கள் செட்லேயுமே இருப்போம், பேசிப்போம். ஸோ உமா மேம் இருக்கிறாங்க அண்ட் மஹி இருக்கிற 2 பேருமே வந்து
ஒரு ஒரு அமேசிங்கான கேரக்டர் ஆக்சுவலாக. மேம் வந்து எப்படின்னா ஒரு ஷார்ட்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஓகேவா, நல்லா பண்ணியிருக்கேண்ணா, சூப்பரா, ஓகே அப்படின்னு சொல்லி ரியாக்ட்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நான் வந்து இது இப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அதனால் இப்படி சொல்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ எங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வந்து இருந்தது. ஸோ அவங்க சார் சரி, மேமு, மஹிமா எல்லாருமே பார்க்கும்போது அண்ணன் தங்கச்சி ஃபீல் இருக்கும். அண்ணன் தங்கச்சி ஃபீலுங்கும் போது என்னோட பர்சனலாக என் தங்கச்சி, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட எப்படி நான் வந்து கனெக்டடாக பேசணும், அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அவங்க நடிக்கும் போது அவங்களோட என் கூட ஃபீல் ஆச்சு. ஸோ அவங்க 2 பேருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தென் வந்து அடுத்து வந்து தென் தலைவர் இருக்கார் ஓஷோ. ஓஷோ வந்து இந்த மூவியோட ஒரு பேக் போன். ஸோ அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அமேசிங்கான கேரக்டர். அண்ட் ஆல்சோ வந்து நாளைக்கு அவர் எப்படி வேறு மாதிரி கூட போயிடுவார். ஆனால் இந்த மொமெண்ட்டில் நான் அவரை பற்றி நான் பேசுறது ரொம்ப 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 எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இஸ் ஆக்சுவலாக ரொம்ப அமேசிங்கான ஒரு பர்சன். அப்படி தைப்போல் தட்டினார் அப்படின்னா அவர் ஒன்று பண்ணுவார், ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவார். இது வந்து நான் அவர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகிறார் அப்படிங்கிறதுல நம்ம சொல்லணும்னு சொல்லலை. ஏன்னா அவருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு லெஜெண்ட்ஸோடலாம் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு கணக்கு சொல்ல, எனக்கு ஆர்ஆர்லாம் பண்ணும்போது இது இது ஒரு சீனாக பண்ணி முடிச்சுட்டு இது ஆர்ஆர் பண்ண டைம் வரும்போது இது எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னு நான் கேட்பேன். தலை நான் அதை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் ஒரு சர்டன் டேஸ் டைம் எடுத்து நீங்கள் வந்து பாருங்கன்னு பார்த்தா, என்னடா இது நம்ம இப்படி ஒன்று பண்ணியிருக்கிறாரு, இதெல்லாம் எப்படி இது ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது தலைவா, எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, தலைவா இதுதான் தலைவா மூடி, இது கரெக்டாக இருக்கும், இதுதான் செட் ஆகும்னு சொல்லும் போது நான் மிரண்டேன். உண்மையாகவே சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர். தென் 6 songs ஒன்று பண்ணியிருக்காரு. சாங்ஸ் வந்து சான்ஸே இல்லை. ஒரு சாங் வந்து ஒரு ஒரு அந்த அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஓகே போயிட்டே இருக்குது, நடுவில் ஒரு சாங் வைப்போன்ற மாதிரி ஃபீல் இருக்காது. அந்த நேராக அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு சாங் வந்து கதைக்கு ஏற்ற ஒரு ஃபீலுக்கு நீட்டாக ஒரு 6 song பண்ணி கொடுத்துறேன். 6 song வந்து நல்லபடியாக வந்திருக்கு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாரும் கேட்டு சொல்லணும். தென் டேரக்டர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேரக்டர் வந்து அருண். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் லாஸ்ட்லேயே சொன்னாங்க நேசமணி அப்படின்ற மாதிரி. உண்மையாகவே வந்துட்டு அவங்க செட்டில் உள்ளே இறங்கும் போது கான்ட்ராக்டர் நேசமணி வடிவேலு சார் வந்து அப்படியே ஒரு 10 பேரை வந்து இறங்குவாங்க. டே இதாண்டா பேலஸு, இங்கே இருக்கணும் ராஜபரம்பை சேர்ந்தவனுக்குன்ற மாதிரி தான் உள்ளுக்கு வந்துட்டு செட்டுக்கு வந்து டே இதாண்டா ஷூட்டிங் ஸ்பாட்டு, ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ண போகிறோம், எவனா ஏடா கூடவும் பண்ணிங்கன்னா அடிச்சே கொண்டுரும் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து இறங்கி என்ன பண்ண வேலை வாங்குவார். ஸோ அவங்க டீம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 டேரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்படிலாம் இருக்காது. நீட்டாக அவங்கவுங்க ஒரு வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அண்ட் அருண் கூட சேர்ந்து சுகுமார் சார் அவர் இருக்கார், கோ டேரக்ட் பண்ணுறது. அவர் அமேசிங்கான கேரக்டர். ஏன்னா அவர் ஒரு அருணுக்கு பின்னாடி இந்த பக்க பலமே அவர் தான். கிட்டத்தட்ட ஓகே இந்த நாள் இதை பிளான் பண்ணுறாங்க, எப்படி இதை கம்போஸ் பண்ணியிருப்பாங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஐ மீன் லைக் அந்த போகிற செட்டுக்கு போகிற நாளைக்கு ஒர்க் பண்ணுறதான் பார்ப்போம். ஆனால் ஒரு இடமும் வந்து ப்ராப்பராக வடிவமைச்சு இந்த டைம் இது எடுக்க போகிறோம், இதுக்கு அடுத்து இங்கேருந்து அடுத்த சீன் இந்த இடத்துக்கு போக போகிறோம், ஷிஃப்ட் இருக்கும், இங்கே முடிச்சுட்டு இங்கே வரப்போகிறோம் அப்படிங்கிறது சுகுமார் வந்து ரொம்ப அமேசிங்காக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அருணுக்கும் சுகுமார் சார் அவருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. தென் டீமில் ஒர்க் பண்ண குலத்தங்கவர்மன் சார் டிஓபி, அவர் வந்து எப்படின்னா ஒரு இந்த கதைக்கு என்ன மாதிரி வந்து ஒரு ஒளிப்பதிவு பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்குமோ அதை கரெக்டாக வந்து ஒரு பண்ணி கொடுத்துருக்காரு. அமேசிங்காக வந்துட்டு ஒரு சினிமாட்டோகிராஃப் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தென் வந்து ஓம் பிரகாஷ் சார், அவருக்கு வந்து சொல்லணுன்னா இந்த படத்தில் நான் ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து நான் வந்து டேரக்டர்கிட்ட கேட்கும்போது இது ஓகேவா இந்த ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். நான் இல்லை பிரதர் இந்த இடத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வேணும், ஏன்னா அது கதைக்காக தேவைப்படுதுன்ற மாதிரி தான் கேட்டார். ஏன்னா திடீர்னு ஃபஸ்ட்டு படம் ஃபைட் சீக்வன்ஸு நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க போகும்போது ஓம் பிரகாஷ் சார் வந்து அதை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த கேரக்டர் இவனுங்கெல்லாம் வந்து எப்படி சண்டை போடுவானுங்க இயல்பாக, அதை அப்படியே எடுப்போம்னு சொல்லி நீட்டாக வந்து எங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி க்ரூம் பண்ணி அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எடுத்தார். ஓகே தம்பி உனக்கு என்ன மாதிரி இப்படி வருதா, ஓகே எனக்கு ஒரு சில இதெல்லாம் வந்து ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசிக் இருந்தாலும் நான் வந்து அந்த அப்ரோச் பண்ணி எப்படி அவங்கள டேக்கிள் பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன நேக்கில் இருக்கும், அதை கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இது இந்த மாதிரி பண்ணுங்க, நான் அதை கட் பண்ணி இவ்வளோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி அழகாக வந்து ஓம் பிரகாஷ் சார் பண்ணி கொடுத்தாரு. தென் மோகன் சார் அவங்க இன்னொரு அசோசியேட் டைரக்டர், அவரும் வந்து டைமுக்கு எந்தெந்த ஷாட் வந்து போகணும், இப்போ ஏதாவது ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகுதுன்னா டைம் ஆகுது எல்லாரையும் ரஷ் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பார். தென் கண்டினியூட்டியோட கிங் அவர். எனக்கு தமிழ் சினிமாவில் நான் இப்போ தான் வந்திருக்கேன், நான் ஃபஸ்ட்டு பார்த்ததில் அவர் தான் கண்டினியூட்டி கிங். ஸோ ஒரு கண்டினியூட்டி நீங்கள் வந்து கையை ஹரி இப்படி வச்சுருந்தீங்க அந்த ஷாட்டில் அப்படின்னாங்க. சார் அது பரவாயில்ல சார், காமெடி தானே சார், லைட்டாக அப்படி பண்ணிக்கலாமா சார், இல்லை அது அப்படியே வச்சுக்கோங்களேன் அப்படி கண்டினியூ பண்ணுவார். ஸோ கண்டினியூட்டி பார்த்தா அவர் பயங்கரமாக சொல்லலாம். சார் தாமு சார் பண்ணியிருக்காரு ஆர்ட் டைரக்டர், ஸோ அவரும் அமேசிங்காக வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாரும் சொல்லி நினைக்கிறேன், யாரை விட்டுருந்தா. அண்டு
இன்ஃப்ளூயன்சர் சார்லாம் இருக்கிறேன், ஸ்ரீராம் சார் இருக்கார். ஸோ நன்றி சார் எங்கள் படத்துக்கு நீங்கள் இது பண்ணி கொடுத்தது. விக்னேஷ் இருக்கார், விக்னேஷ் கிச்சன். ஸோ அவர் நல்ல வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இன்ஃப்ளூயன்சர். ஸோ அவரும் நல்லா ஒரு பியூட்டிஃபுல்லாக ரோல் பண்ணியிருக்கிறாரு. தென் அடுத்து ரயான் வந்து அப்பா இந்த பொண்ணுங்களுக்கு ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் இந்த பிக் பாஸ் உள்ளுக்கு போன்ட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரியுது ஃபேன்ஸு பார்த்தா பொண்ணுங்க ஃபேன்ஸு சரி, அங்கே இருக்கிற பிக் பாஸை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லா ஃபேன்ஸும் ரயானுக்கு ஒரு அமேசிங்கான ஃபேன் பேஸ் வந்துட்டு ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. அவர் வந்து இந்த படத்தில் அவர் பார்க்கணும்னு நினச்சி வரவங்க வந்து ரொம்ப அவர் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்களும் கூட. தேங்க்யூ பிரதர். தென் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் தென் வந்து பி வாசு சார். ஸோ பி வாசு சார் அப்படின்னு சொல்கிறார், வரப்போகிறாரு. எனக்கு ஃபஸ்ட்டு சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க. எனக்கு காலையில் நான் அங்கேருந்து கிளம்பி நான் ஒரு பிரச்சனையிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது தான் பி வாசு சார் சொன்னால் அடிச்சு பிடிச்சி நானும் வேகமாக வந்துட்டுருக்கேன். வந்ததுக்கப்புறம் தான் சார் எனக்கு ஒன்று சொன்னார், ஒரு சூப்பராக டைம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சார் அது கண்டிப்பாக உங்களுக்கு நான் எடுத்துக்கிறேன் சார். அது என்னோட சுச்சுவேஷன் பட் வந்து அது எனக்கு வந்து அது ஒரு பெரிய லெஜண்ட் இருந்து ஃபஸ்ட்டு லேர்னிங் மறுபடியும் அது. ஸோ அதுக்கு வந்துட்டு சார் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப செரிஷிங்கான மூமெண்ட் தான். அவர் இன்னும் நிறைய படங்கள் பார்த்து நான் ரொம்ப சந்திரமுகிக்கெலாம் ஒரு பிக்கஸ்ட் ஃபேன். ஸோ வந்து சார் வந்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். தென் அவ்வளோதான் நினைக்கிறேன். சுப்பியாரும் இருக்கிறாங்க, சதீஷ் சார் இருக்கிறாரு. தென் அஞ்சனா மேம் என்னை ஹோஸ்ட் பண்ணி கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மறுபடியும் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் மன்னிச்சுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். 24 Jan அன்றைக்கி தேட்டர் வந்து மூவி பார்த்துட்டு உங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு, உங்களோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி உங்களுக்கு வரவேற்பும் அன்பும் லவ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக சினிமா ரசிகர்களுக்கு கிட்டேருந்தும். அண்ட் அடுத்ததாக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சாரி சார் ஃபார் த டிலே. பட் லெஜெண்டரி டைரக்டர், நவ் ஹீல் பி அ வெரி வெரி ஹாப்பி மென்டார். பி வாசு சார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசாரு. அழகான மேடை, அழகாக இருக்கிறவங்க மேடை, பயங்கர பசி எல்லாருக்கும். நான் சொல்கிற பசி வந்து சாப்பிட்றது கிடையாது, ஜெயிக்கணுன்ற பசி. அங்கே வந்து கொண்டு போய் சேர்க்குற பசி. நான் எப்பவுமே கரெக்டாக, அதாவது மார்னிங் 7னா 7, கரெக்டாக 1 o'clock பிரேக்குனா பிரேக்கு, ஈவினிங் 6 o'clock பேக்கப்னா பேக்கப்பு அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நான் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் இங்கே வந்து என்னென்னா உண்மையிலே அந்த 1 மணின்னா அந்த 2:30 இதுக்குள்ளே சாப்பிட்ணுன்னு என்னுடைய மைண்டில் இருக்கும். ஆனால் அருணோட பசியை பார்க்கும்போது என் பசியெல்லாம் மறந்து போயிடுச்சு. அதெல்லாம் உண்மையிலே கிடையாது. நான் உண்மையிலே மனசார பேசுகிறேன், நான் எதுவும் டைலாக் பேசலை. அதனால் ஏன்னா நான் வந்து யார் ப்ரொடியூசரு, திடீர்னு வந்து நான் டைரக்ட் பண்ணுறேன்னா யார் ப்ரொடியூசர்னு கேட்டேன். அப்போ சொன்னார் இந்த மாதிரி தேனாண்டாள்னாரு. அந்த ப்ரொடக்ஷனில் நீ டைரக்டராக அறிமுகம் ஆனாலே அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அவங்க அப்பா ராமநாராயணா சார்ன்றவர் வந்து சினிமாவில் வந்து அவர் நாங்கள்லாம் வந்து அவர்கிட்ட எவ்வளவோ கற்றுக்கிட்டோம். 100 ஃபிலிம்ஸ் ஒரு வருஷத்தில் 12 படம் டைரக்ட் பண்ணுவாருங்க. எப்படி பண்ணுறாருன்னே தெரியாது. 12 ஃபிலிம்ஸ் எல்லாமே அவர் எங்கிட்ட ரொம்ப ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொன்னார். நான் எல்லாம் பெரிய பெரிய படமாக பண்ணிகிட்ருக்கேன். அப்போ எங்கிட்ட சொன்னார், நான் பண்ண மாட்டேன் உங்களை மாதிரி அப்படின்னாரு. ஏன் சார்னு கேட்டேன். இல்லை சார், நான் 2வது படி வரைக்கும் தான் போவேன், கீழே விழுந்தால் வெறும் காலக்கல்ல அடிப்பட தொடச்சிட்டு போயிடலாம், மேலே போயிட்டீங்க இந்த மாதிரிலாம் பண்ணணும், அங்கேருந்து விழுந்தால் கை கல்லாம் ஒன்றிடும் சார். ஸோ ஹீ இஸ் அ வெரி கால்குலேட்டிவ் அண்ட் வாட் ஹி வாண்ட்ஸ். இது போதும் எனக்கு ஒரு படத்தில் 2 ரூபாய் போதும், அந்த 2 ரூபாவோட நான் ப்ராஃபிட் பார்ப்பேன் அப்படின்னு ரொம்ப கால்குலேட்டிவாக ரொம்ப அழகாக பிளான் பண்ணி அவர் வந்து படம் பண்ணக்கூடிய டைரக்டர். அவருடைய மகன்தான் இன்றைக்கி வந்து முரளி சார் அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்கிட்ட நாங்கள்லாம் வந்து நிறைய கற்றுக்கிட்டோம். இன்றைக்கும் உண்மையிலே சொல்கிறேன், இந்த மேடையில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா இட் இஸ் எவ்ரி டே டெக்னாலஜி இஸ் டெவலப்பிங். எனக்கு நல்லா ஞாபகம், சத்யராஜ் சார் சொன்னார், சார் என்னை பல்ட்டியெல்லாம் அடிக்க சொன்னாங்க சார்னார். எதுக்கு பல்ட்டின்னா, நீ பல்ட்டி அடிப்பியான்னு கேட்டாங்க தேவர் ஃபிலிம்ஸில். நான் பல்ட்டி அடித்து காமிச்சேன். விஜயகாந்த் சார் வந்து மோட்டார் பைக்கில் உட்காந்துட்டு கம்பெனியாக போயிட்டு வந்தார். ரஜினி சார் அதே மாதிரி அவங்களுடைய கதையெல்லாம் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய முயற்சி செய்து அவங்க வந்து சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவாக இன்றைக்கி சாதிச்சிருக்காங்க.
ஆனால் இந்த தம்பி சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்த விஷயம் என்னன்னா, நான் வந்து என்னை யாரும் தேடலை, நானே என்னை தேடிக்க வச்சேன். He himself brought him inside the industry. It's very, very great. ஏன்னா அவருடைய திறமைன்னா எனக்கு என்ன வரும், நான் என்ன பண்ணால் ஜனங்க பார்ப்பாங்க அப்படின்றத இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஸ்டுடியோ ஏவிஎம் கிடையாது, இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்டுடியோவான வாகினி கிடையாது, இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்டுடியோவான பிரசாத் கிடையாது, இன்றைக்கி எத்தனையோ மிகப்பெரிய ஸ்டுடியோங்கள்லாம் இல்லை. ஆனால் இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்டுடியோ எதுன்னா யூடியூப் தான். அந்த ஸ்டுடியோவிலேருந்து வர்றவங்க தன்னுடைய அந்த அந்த இதை போட்டு அவங்களுடைய அந்த டேலண்ட்டை காட்டி, அந்த டேலண்ட்லேருந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து ஓ இவரா அவரா 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 ஓகே அப்படின்ற அளவுக்கு தே ஹேவ் அந்த 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அவர் கொண்டு வராருன்னா அப்போ எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும், எவ்வளோ டேலண்ட் இருக்கணும். அந்த அளவுக்கு ஹி ஹாஸ் டன் இஸ் ஹோம்ஒர்க் அண்ட் ஹி ஹாஸ் கம் டு திஸ் பிளேஸ். இந்த பிளேஸ்க்கு வந்துட்டார். ஆனால் அவருடைய பேச்சும் அவருடைய அந்த கான்ஃபிடென்ட்டும் பார்க்கும்போது மிகப்பெரிய இடத்துக்கு வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இஸ் வெரி கான்ஃபிடென்ட், அதில் தெரிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாரையுமே நான் வந்து, ஏன்னா இங்கே முதல்ல கூட்டம் அதிகமாக இருந்தது, நான் உட்காந்து பார்க்க தலைங்கெல்லாம் எழுந்து போயிட்டே இருக்குது. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே விட கூட்டம் அங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப எனக்கும் நிறைய பேசணும்லாம் ஆசைப்பட்டு தான் வந்தேன். ஆனால் சரி, இந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன பேசணும் அதை மட்டும் பேசுவோம் தான். ஏன்னா ஐ வாண்ட் டு விஷ் எவ்ரி ஒன். அண்ட் நான் பார்த்தம்பா, சாங் இஸ் பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல் மெலடி. அண்ட் அதான் ஒரு பாட்டில் எப்பவுமே மெலடி இருக்கணும். அந்த மெலடி யூ ஹேவ் மெயின்டைன்டு. என்ன தான் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும், என்ன தான் ஒரு ஜம்ப் கட்ஸாக இருந்தாலும், யூ ஹேட் வெரி குட் மெலோடி இன் யுவர் டியூன். அண்ட் ஐ என்ஜாய்ட் ஆல் யுவர் சாங்ஸ் அண்ட் இட் வாஸ் மேட் வெல். அண்ட் படம் வந்து கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு பி அ யூத் கில்லிங் ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இது பார்த்த உடனே, ப்ரோமோ பார்த்த உடனே, டீசர் பார்த்த உடனே எனக்கு அதான் தோணுச்சு. இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ பிக் என்டர்டைன்மெண்ட் ஃபார் ஆல் த யங்ஸ்டர்ஸ். இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ்க்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல படமாக, என்டர்டெயின் படமாக, ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக. ஏன்னா இன்றைக்கி வந்து ஜாலி தான் ரொம்ப முக்கியம். படங்களில் வந்து அப்படியே உட்கார்ந்தோமா ஜாலியாக இருந்தோமா, இல்லைனா 13 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி சுந்தர் சி ரிலீஸ் பண்ண படமா மதகஜராஜா இவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்குன்னா பிகாஸ் அந்த ஹாப்பினஸ், சந்தோஷம். தம்பி கேட்டார், ரொம்ப அருமையாக என்ன ஒன்று கேட்டார், நடிகனை ரீடூ பண்ணுங்கன்னாரு. அந்த நடிகனை நான் விஜய் கேட்டார் என்ன, இங்கே சொல்கிறேன், இது வரைக்கும் எங்கேயும் சொல்ல. நான் விஜய் வந்து எனக்கு நடிகன் நடிக்கணும், நீங்கள் திருப்பி டைரக்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த படம் பண்ணுவீங்களான்னு கேட்டார். ஸோ அப்போ நான் சொன்னேன், சரி பிளான் பண்ணலாம். வேற ஒரு கதை சொல்கிறதுக்காக போகும்போது என்கிட்ட அவர் கூப்பிட்டு சொன்னது, நான் நடிகன் எனக்கு எப்படியாவது பண்ணணும்னு ஆசை இருக்குது சார், நீங்கள் பண்ணுறீங்களான்னாரு. நம்ம பேசுவோம், யோசிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நானும் அதை பற்றி பேசலை, அவர் அதை பற்றி பேசல. ஹி ஹாஸ் கான். அது அப்போ தான் இவங்களோட படம் பூஜை, தட் இஸ் வெரிசலுடைய டைமில் தான் அவரை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி அந்த படம் வந்து தேர் ஆர் ஆர்டிஸ்ட் ஹூ இஸ் வெயிட்டிங். பட் எனக்கு ஒரே ஒருத்தர் தான் அதில் கிடைக்கணும், கவுண்டமணி. அண்டு ரெண்டாவது மனோரமா, ஆட்சியோட கேரக்டர். அது ஒன்று தான் எனக்கு பயம். உங்களை மாதிரி ஆளெல்லாம் வச்சு நான் என்னென்னமா காமெடியெல்லாம் பண்ணிடலாம், ஆனால் அந்த ஆட்சி கேரக்டர் யார் பண்ணுவாங்க, அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்கும் அந்த படம் பண்ணும்பொழுது. நான் ஹேமா மாலினியை கூட கூப்பிட்டு அவங்ககிட்ட கூட கதை சொல்லி கொண்டு வரலான்னு பார்த்தேன். பட் இட் ஹேஸ் டு கம், எல்லாமே வந்து அந்த டைமில் வரும். ஸோ எனிவே, என்னை பற்றி நான் பேசுகிறது பெருசு இல்லை, எல்லாமே ரொம்ப நல்லா. ஆனால் அருண் வந்து என்னென்னா, இந்த படத்தை பற்றி நேற்று என்னை கூப்பிட்டான், நாளைக்கு வாப்பா, நாளைக்கு வாங்க சார், நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா. எனக்கு தலையும் தெரியாது வாழும் தெரியாது, ஏன்னா வந்து என்னையா பேசுவேன். ஏன்னா ஹி ஹாஸ் நாட் டோல்டு இந்த கதை என்ன, அவள் என்ன பண்ணுறா, என்ன கதை பண்ண போகிற, எதுவுமே சொல்லலை. ஏன்னா அது வந்து என்னென்னா அது ஒரு புத்திசாலித்தனம். நான் ஒன்றுமே சொல்லாமல் என் டைரக்டரை உட்கார வச்சு இதுதான் நான் பண்ணேன் அப்படின்னு காமிக்கிறது தான் வந்து அவருடைய வெற்றி. ஏன்னா அவர் என்கிட்ட சொல்லிட்டாருன்னா, நானே ஏதாவது சொல்லிட்டேன்னா அதில் வந்து என்ன ஆகிடும்னா, டைரக்டர் பண்ணிட்டாரா, டைரக்டர் சொல்லிட்டாரா, டைரக்டர்கிட்ட போய் பேசிட்டாரா, டைரக்டர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரா, இதுதான் வரும். ஒரு சீன் எனக்கு தெரியாது.
நானும் பாரதி முதல்ல டைரக்ட் பண்ண போகிறோன்னு ஸ்ரீதர் சார்கிட்ட போய் சொன்னோம். ஏன்னா நாங்கள் 3 வருஷம் தான் இருந்தோம் ஸ்ரீதர் சார்கிட்ட. அதுக்கப்புறம் போய் ஸ்ரீதர் சார்கிட்ட சொன்ன உடனே என்னது டைரக்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னாரு. ஆமாம் சார், பன்னீர் புஷ்பங்கள். அப்போ அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார், எப்போவாவது நான் கேமராவில் என்ன லென்ஸ் போட்டேன்னு பார்த்துருக்கீங்களா? நான் ஏன் லாங் ஷாட் வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ஏன் க்ளோஸ் ஷாட் வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்போவாவது நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு? இப்போ அருண் சொன்ன மாதிரி எனக்கும் அவர் பேர் கூப்பிட மாட்டாரான்ற பயம்லாம் இருந்தது, ரொம்ப நாளாக இருந்தது. அவர்கிட்ட போய் நம்ம என்ன பார்க்குறோம், அப்படியே யோசிப்போம் என்ன பண்ணலான்னு. அப்படி கேள்வி கேட்டார். எங்களுக்கு ஒரே அப்படியே ஒரு மாதிரி, ஏன்னா அவருக்கு என்னென்னா அக்கறை, நல்லா வரணும், பசங்க நம்ம பேரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு அக்கறை அன்னைக்கு அவருக்கு. நான் சொல்கிறதெல்லாம் 81 when I was 24 I did my first film. ஸோ அப்போ அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் 3 படம் தானே ஒர்க் பண்ணாங்க, என்ன தெரியும்னு சொல்லி பயங்கரமாக இதானார். ஆனால் எங்கள் படத்தோட ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு நாளைக்கு காலையில் 2 பேரும் வீட்டுக்கு வாங்கினார். வீட்டுக்கு போன உடனே பூஜை ரூமில் கூட்டிகிட்டு போய் ஆரத்தி எடுத்து எங்களை அதை தொட்டு கும்பிட சொன்னார். அந்த அளவுக்கு அவர் சந்தோஷமாயிட்டார். அது மாதிரி தான் எல்லா டைரக்டர்ஸும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நாளைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா எங்களை விட சந்தோஷப்படுறவர் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த சந்தோஷத்துக்காக நான் 24ஆம் தேதி காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த சந்தோஷம் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும் அப்படின்னு இந்த டீமை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் யூ கேம், யூ ஹாவ், அதாவது என்னென்னா ஏதோ சம்திங் இருக்குப்பா உன் முகத்தில், நீ நல்லா உருவம் பண்ணி ஏதோ சம்திங், ஐ டோன்ட் நோ, டெஃபினட்டாக ஐ திங்க் தெர் இஸ் அ பிளேஸ் ஃபார் யூ இன் சினிமா. ஐ டோன்ட் நோ வை. இப்போ அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது அதேமாதிரி லாஸ்யா கிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஷி ஸ்போக்கன் தமிழ். கஷ்டங்க இப்போல்லாம் தமிழ் பேசுகிற ஹீரோயின் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். அது மாதிரி ஷி ஸ்போக்கன் தமிழ் அண்ட் ஷி ஆல்சோ ப்ரூவ்ட் ஹர் செல்ஃப் இன் பிக் பாஸ். ஸோ தட் இஸ் ஆல்சோ அனதர் ஒன் பிக் ஸ்டுடியோ. டேலண்ட்ஸ் ஆர் கம்மிங் த்ரூ பிக் பாஸ் அண்ட் அந்த சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியே கிரியேட் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி, மிகப்பெரிய சேனல்ஸ் எல்லாம். ஸோ இது அத்தனையுமே இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. தயவு செய்து எப்படி நீங்கள் பசி முடிஞ்சோன்னே நல்லா சாப்பிட போகிறீங்களோ அந்த மாதிரி இந்த படத்தை வச்சு நல்லா எழுதுங்க, ப்ரொமோட் பண்ணுங்க. இதை மேக்ஸிமம் எல்லாரையும் யோசிச்சா கூட முரளி சார் யோசிங்க. ஏன்னா முரளி சார் இன்றைக்கி ஒரு ஹிட்டு கொடுக்கணும், அந்த நிலையில் இருக்கார். அதனால் அவருக்காக, இந்த டீமுக்காக, இந்த பசங்களுக்காக, இன்றைக்கி இருக்கிற அத்தனை பேருக்காகியும் தயவுசெய்து இந்த படத்துக்கு நீங்கள் பெரிய ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு உங்களை யாரும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். With all your blessings and guidance, கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் அவங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் கடைசியாக we have our producer, ரொம்ப ஆசையாக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்காரு to give the vote of thanks, திரு நிதின் மனோகர் அவர்கள். Vanakkam. Yeah, like I'm going to speak in English. Part of this project, especially giving opportunities to all these newcomers, it's a stepping stone for them. We have Osho, who will be the future A.R. Rahman. Arun, future P. Vasu. We have a future Rajnikant, future Nayantara, future Ajit, or I don't know. Yeah, like yeah. So there's a star already, Shara over there. So I want to thank everyone who came in over here, and please support these youngsters and me and Murli, everyone, in watching the movie on the first 2 days itself. And also, if there is, please share it with the maximum people, and please share the good feedback. If there is any feedback which you think negative, please send it to me directly. I will handle it myself, but please don't share it in the platform. Only good feedbacks, please. So once again, thanks everyone for coming in and making this a success. Thank you, everyone.